ஓம் ஸ்ரீ சத்குரு மகா அகத்தியர் திருவடிகள் போற்றி போற்றி. ஓம் ஸ்ரீ மகா காலேஸ்வரரே போற்றி. ஆதிசக்தி அன்னையே போற்றி. ஓம் ஸ்ரீ மகா விஷ்ணுவே போற்றி போற்றி. அனைவருக்கும் வணக்கம், இனிய மாலை வணக்கங்கள். நாம தொடர்ந்து இது 7வது சக்கரமாகிய சகசிரார சக்கரம் பற்றி உயர் தெய்வங்கள் என்ன எடுத்துரைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத பார்க்க இருக்கோம். நினைச்சு கூட பார்க்கல, எப்படி ஆரம்பிச்சோம், எப்படி 49 டேஸ், அதுவும் ஒரு நாளும் 7 தடவை நம்மளால அந்த பயிற்சிகளை மேற்கொள்ள முடியுமா அப்படின்னு ஒரு சந்தேகம் இருந்தது. ஐயாவுடைய கருணையினாலும் உயர் தெய்வங்கள் அவங்களே எடுத்து நிகழ்த்துகின்ற காரணத்தினால்தான் இது சாத்தியமாயிற்று அப்படின்னு சொல்ல முடியும். ரொம்ப ஆனந்தமா இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, அவ்வளவு ஞானங்கள் ஒரு நாளும் அந்த பயிற்சிகளை செய்து முடிக்கும் பொழுது இது எல்லாருக்கும் நிறைய அனுபவங்கள் ஏற்பட்டிருக்கும், மாறுபட்ட அனுபவங்கள். ஆனா இங்க நடக்கிற ஒரு விஷயம், இது நம்ம இந்த பூலோகத்துலதான் இருக்கமா, நம்ம இந்த மனித ரூபத்துலதான் வாழ்ந்துட்டு இருக்கோமா அப்படின்னு சொல்லி நம்மளே இது கிள்ளி பார்ப்போம்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு நிலைதான் இருந்துட்டு இருக்கு. ஒரு நிமிஷமும் நிறைய புது புது விஷயங்கள் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. உள்ளுக்குள்ள நிறைய ப்ராசஸ் போய்கிட்டே இருக்கு. இது எப்படி சக்கரங்களை அவங்க தூய்மை உறுத்துறாங்க அப்படின்னு ரொம்ப துல்லியமா இப்ப புரிய ஆரம்பிச்சிருக்கு. நிறைய எப்படி நம்ம உடலுக்குள்ள சக்கரங்கள்ன்றதே இந்த ரசாயனங்கள் சொல்லியிருந்தாங்க. அந்த ரசாயனங்கள் எந்த அளவுக்கு நம்மளுக்கு இயக்கிக்கிட்டு இருக்கு, நாம அந்த ரசாயனத்தை எப்படி பாதுகாக்கணும், எப்படி தீயவற்றை உள்ள ஏற்காம இருக்கணும் அப்படின்னு நிறைய விஷயங்களை ரொம்ப துல்லியமா புரிஞ்சுக்க முடிஞ்சுது. இந்த காலத்துல இருக்கிற குழந்தைகளும் சரி, நிறைய பேர் பாத்தீங்கன்னா நிறைய மாறுபட்ட உணவுகளை ஏற்று இந்த உடலையெல்லாம் ரொம்ப துன்புறுத்துறாங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். இவ்வளவு விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்ட பிறகு நம்ம இந்த உடல் என்கிறது முதலே சொன்ன மாதிரிதான் ஊனுடல் ஆலயம். இந்த ஆலயத்தை நம்ம எப்படி பாதுகாக்கணும், இதுக்குள்ள காஞ்சி காமாட்சி எந்த ஒரு கெமிக்கல் ஃபார்ம்ல இருக்காங்க, மதுரை மீனாட்சி எந்த ஒரு ரசாயனமாக நமக்குள்ள இருந்து இயங்குறாங்க, ஒரு அம்பாலும் எந்த ஒரு சக்கரமாக இருக்கிறாங்க, ஒரு சிவ துளிகளும் என்ன மாதிரி ஆற்றலை நமக்கு கொடுத்துட்டு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்க ரொம்ப அபூர்வமான ஒரு ஞானம். அதாவது விஞ்ஞானம் நம்ம இந்த காலத்துல எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா விஞ்ஞானம் தான் முக்கியமா இருக்கு. அறிவுக்கு எட்டணும், அறிவுக்கு புரியுதுன்னு லாஜிக்கே இல்லைன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் நம்மளால ஏத்துக்க முடியும். ஏன்னா நம்ம வாழற கால சூழல் அது மாதிரி, நம்மளுடைய இருப்பு நிலை அந்த மாதிரி. அதனால தெய்வங்கள் இந்த விஞ்ஞான பூர்வமாகவே பல விஷயங்களை எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கிறது ரொம்ப சந்தோஷமான விஷயம். முதல்ல இந்த ஒரு வார காலமும் நாம எல்லோருமே ஆக்ஞை சக்கரத்தினை சீருறுத்தும் பயிற்சி ரொம்ப சிறப்பாக எல்லாரும் ஏற்று இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த மூச்சு பயிற்சி, அரை நாசி துவாரத்தை அடைத்து நல்ல மெல்லிய காற்று உள்ள போகும் பொழுது அது இழுக்க 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 அது எவ்வளவு தூரம் உள்ள போகுது. இவ்வளவு நாளா எவ்வளவு பற்றாக்குறையா இருந்திருக்கு சிரசுக்குள்ள, அவ்வளவு காற்று உள்ள போகாம, இயக்கங்கள் சரியா நடைபெறாம, நிறைய அணுக்களுக்கு மூச்சு காத்தே இல்லாம. மூச்சு இருந்தாதானே நம்ம மனுஷன் உயிரோட இருக்க முடியும். ஒரு மனிதன் நடமாடி கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறான், இயங்கி கொண்டிருக்கிறான்னா அதுக்கு முக்கியமான காரணம்னா அந்த மூச்சு காற்று இருக்கிறதா. அந்த மூச்சு காற்று இல்லாதனாலதான் நிறைய அணுக்கள் இயங்காம இருக்கு. மூச்சு காற்று உள்ள போக போக அது எல்லாமே நல்ல அற்புதமா இயங்குது அப்படிங்கறத உணர்வு பூர்வமாக புரிஞ்சுக்க முடிஞ்சுது. மேலும் ரொம்ப அற்புதமான பல விஷயங்கள்லாம் நடந்தது. அதையெல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி அன்னை நம்ம ஆதிசக்தியானவர் எப்படி ஆக்ஞை சக்கரத்தினை சீர்திருத்தினார், நமக்கு என்ன நடந்தது, அது பற்றி சில குறிப்புகளை அன்னை ஒரு அருளுரையாக வழங்கி இருக்காங்க. எப்பொழுதுமே அந்த தெய்வங்கள் அவங்கவுங்க வேலையை முடிச்சோன்னா அவங்க ஒரு ரிப்போர்ட் கொடுக்குற மாதிரி, இப்படி இருந்தது, என்னென்ன செய்தான், இது பாக்கி இருக்கு, இதுதான் நல்லா இருக்கு, இது நல்லா இல்ல, ரொம்ப அழகா தெளிவாக தெய்வங்கள் நம்மளோட அப்படியே உரையாடிக்கிட்டே இருக்காங்க. இதை கேட்கறதுக்கே நம்ம எல்லாரும் பெரிய பாக்கியம் பண்ணியிருக்கோம் அப்படிதான் நினைக்கிறேன். அன்னை ஆதிசக்தி வழங்கிய அருளுரை ஆக்ஞை சக்கர சீரமைவு குறித்து அன்னை ஆதிசக்தி வழங்கிய அருளுரை. ஆக்ஞையில் குடிகொண்டு ஆக்ஞையாய் இயங்கிய யாம் சக்கர சீரமைவு தியான நிலைகளை ஏற்ற அன்பு ஆன்மாக்களுக்கு அதி உன்னத பணி ஆற்றி உள்ளோம். ஏனெனில் எமது 9 பணிகளில் முதன்மையான 7 பணிகளை
சப்த கன்னியர்களின் துணை கொண்டு சப்த மாதாக்களாகிய எமது பரிவார சக்திகளே ஏற்றுக்கொண்ட காரணத்தினால் யாம் ஆக்ஞையின் சீரமைவு பணியினை துல்லியமாய் ஏற்க இயன்றது. உடற்சக்கரங்களின் கழிவுகளையும் அதிக அளவினில் நீக்கி உள்ளதனை உணருங்கள். எமது செயல்பாடுகளை உணர்வுகளினால் மாத்திரமே ஏற்க இயலும். ஓர் சத்தியத்தினை ஆழமாய் அனைவரும் உணர வேண்டும். எமை அழைத்து துதித்து போற்றி உருகியே பயிற்சிகளை ஏற்றவர்களின் சிரசினில் யாம் உயிர் சக்தியோடு தீர்க்கமாய் கலப்புற்று இயங்கினோம். எமது வருகையினையும் இருப்பு நிலையினையும் வெகு சிலரே உணர்ந்தனர். பலரும் அறிவினில் மனதினை செலுத்தியே இயங்கிக் கொண்டுள்ளனர். எமது மாய சக்திகளில் ஓர் வலுவான சக்தி என்பது அவநம்பிக்கை எனும் உணர்வு நிலையாகும். அறிவினை கடந்து உணர்வு நிலைகளை தீண்டுபவர்களுக்கு முதல் மாயையாக அவநம்பிக்கை எனும் உணர்வே உருவாகும். விஞ்ஞானத்தினையே நாடி நிற்கும் அன்பு ஆன்மாக்களே, உங்களுக்காகவே இத்தருணத்தில் ஓர் உன்னத சத்தியத்தினையும் எடுத்துரைக்கின்றேன். அக உணர்வுகளுக்கு சற்றே இணையான ஆற்றலை அருளக்கூடிய புற ஆற்றலையும் உணர்த்துகின்றோம். உண்ணும் உணவினில் உள்ள ரசாயன பொருட்கள் யாவும் அறிவிற்கும் உணவாகும். சில பொருட்கள் மாயையினையும் தூண்டும். உங்களது உணவில் நீங்கள் ஏற்கும் செயற்கை அயோடின் எனும் சக்தியானது நம்பிக்கையின்மை எனப்படும் அவநம்பிக்கை உணர்வினை அருளக்கூடிய ஓர் ரசாயன ஆற்றலாகும். கடல் நீரிலிருந்து பெறப்படும் தூய உப்பு என்பது அயோடின் எனும் இயற்கையான ஆற்றலை உள்ளடக்கி இருக்கும். அவை யாவும் உடல் வளர்ச்சிக்கும் உதவிடும். அளவினை காட்டிலும் அதிகமாய் ஏற்கப்படும் இவ்வகை செயற்கை ரசாயன பொருட்கள் உள்மூளையில் உள்ள எதிர்மறை மற்றும் நேர்மறை அணுக்களை இணைக்கும் பகுதியில் உள்ள அவநம்பிக்கை எனப்படும் கழிவுகளை தீண்டி அவற்றினை அறிவு அணுக்களோடு கலப்புறச் செய்திடும். அதன் பொருட்டே உங்களால் பல சத்தியங்களை நம்பிக்கையோடு உணர்ந்து விட இயல்வதில்லை. யாம் உரைக்கும் சத்தியம் என்பது யாதெனில் ஆக்ஞை சக்கரத்தினை தூய்மையுறுத்தும் பணி என்பது. இதனை போன்று உங்களது தேகத்தினில் கலப்புற்றிருக்கும் எண்ணற்ற செயற்கை ரசாயனங்களை அழித்து குருதியினை தூய்மை உறுத்திய உன்னத பணியாகும். கழிவுகள் என்பதே உங்களது பல்வேறு தேவையற்ற உணர்வுகளுக்கு காரணமாகின்றது. எனினும் இவற்றை கடந்து ஆழமாய் நேர்மறை அணுவிற்குள் உங்களது சுவாச காற்று பயணித்த காரணத்தினால் ஏற்றிட்ட அரை நாசி சுவாச பயிற்சி என்பது உங்களது உயிர் சக்தியினையும் பெருக்கி உணர்வு நிலைகளையும் பெருக்கியது. மிளகு, மஞ்சள் போன்ற பொருட்கள் செயற்கை ரசாயன ஆற்றலை அழித்தும் செயல் புரிந்தது. ஆக்ஞை சக்கர சீரமைவு என்பது தொடர் செயலாய் நிகழ்ந்தேறிடும். ஆதி சிவனாரின் துணை கொண்டு சத்தியயுக ஆன்மாக்களின் தேகங்களும் பொலிவுறத் துவங்கும். ஒவ்வொரு சக்கரங்களும் எத்தகைய ரசாயனங்களை
இயற்கையாக உருவாக்கும் என்பதனையும் அதனை சார்ந்த பற்பல படைக்கும் ஆற்றல்களையும் விரைந்து அனைவரும் விஞ்ஞான பூர்வமாகவே உணர்ந்திடலாம். சக்கரங்கள் அனைத்தும் சீரடைந்தால் அபூர்வ ஆற்றல்கள் சீராய் பெருகிடும். தூய ஆழமான உணர்வு அலைகளை அனைவரும் ஏற்கலாம். தெய்வங்களின் ஆற்றல்கள் உங்கள் தேகத்தினில் பயணிப்பதனையும் எளிதாய் உணரலாம். முழு நம்பிக்கை பெருகிட முழு விழிப்புணர்வு அவசியமாகும். ஆக்ஞை குளிர்ந்து வருவதனை அனைவரும் உணரக்கடவது. கருணை நிறைந்த ஆசிகள். அன்னை எவ்வளவு தெளிவா குறிப்பிட முடியுமோ அவ்வளவு அழகா குறிப்பிட்டிருக்காங்க. எப்படி சொல்றாங்க பாருங்களேன், நம்மளுடைய இதெல்லாம் நம்ப முடியுதா? இது ஆக்னியெல்லாம் நம்மளுக்கு சீரடையுதா? சிரசுக்குள்ள ஏதாவது நடக்குதா? குருதி நம்மளுக்கு தூய்மையுறுத்தப்படுகிறதா? இப்படின்னு பல சந்தேகங்கள் எழும் இல்லைங்களா? சின்ன சின்ன சந்தேகங்கள் மனிதர்களுக்கு நம்ம இருக்கக்கூடிய கால சூழல்களுக்கு ஏற்படுறது இயற்கை. இதற்கு என்ன காரணம்? ஒரு சில விஷயங்கள்ல நானே இந்த மாதிரி ஒரு சின்ன சந்தேகத்துக்குள்ள ஆட்பட்டுட்டேன். அதுக்காக தான் அன்னை குறிப்பிட்டு இருந்தாங்கன்னு எனக்கு ரொம்ப 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 தெளிவா புரிஞ்சுது. அண்ணா என்ன சொல்றாங்க, அறிவிற்கும் உணர்விற்கும் நடுவுல கொஞ்சம் கழிவுகள் இருக்கும். அது அவநம்பி அறிவிலேயே சுத்திட்டு இருக்காங்க இல்லையா? அவங்க என்னைக்காவது உணர்வு நிலைக்குள்ள இறைவன் தான் யாரு, ஞானம்னு சொல்றாங்களே என்ன, முக்தின்னு பேசிக்கிறாங்களே என்ன அப்படின்னு அவங்க எப்போ இறைவனை நோக்கி ஒரு படி எடுத்து காலடி எடுத்து வைக்கிறாங்களோ அப்ப அறிவிலிருந்து உணர்வுக்குள்ள, எலக்ட்ரான்ல இருந்து புரோட்டானுக்குள்ள போவாங்க. போகிறதுன்னா என்ன அப்படின்னா மூச்சு தாங்க. சுவாச காற்று இருக்கு இல்லையா? இந்த சுவாச காற்று மேலோட்டமா வேக வேகமா சுவாசிக்கிறோம் இல்லையா? அது எலக்ட்ரானையும் கடந்து நிக்கிற அந்த அறியாமை கழிவுகள், அமில கழிவுகள், நச்சு கழிவுகள் அதுலயே பட்டு திரும்பிடுது. அறிவுக்கு போகிறதே அபூர்வமா இருக்கு. அந்த மூச்சு நல்லா ஆழமா இழுக்கும் பொழுது உள்ள கவனத்தினை உள்ளே வச்சு நல்ல அந்த உயர்ந்த காற்றினுடைய அந்த உயர்ந்த பிராண காற்றின் உயர்ந்த ஆகாய மூலக்கூறு உள்ள வரணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே நம்ம இழுக்கும் பொழுது அது மெல்ல மெல்ல அந்த எலக்ட்ரான் எல்லாம் கடந்து புரோட்டானுக்குள்ள போய் அது உள்ள பயணிக்கிறதுனாலதான் சுவாசம் எங்க போய் தீண்டுதோ அங்க இருக்கிற ஆற்றல் தான் நமக்கு வெளிப்படும். இப்ப ஒரு விஷயத்தை பத்தி நம்ம சிந்திக்கிறோம் அப்படின்னா அந்த சுவாச காற்று அந்த சிந்தனைகளுக்கு உரித்தான பதிவுகள் எங்க இருக்கோ அங்க நின்றுட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். அது வரைக்கும் தான் சுவாசிக்கிறோம். இறைவனே இறைலயத்திலேயே இறைவனே நினைச்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்கல்ல. என்ன அர்த்தம்னா நல்ல டீப்பா நல்ல சுவாசத்தை உள்ள ஏத்துக்கோங்க. நல்ல இயற்கையான எல்லா காத்தையும் ஜன்னெல்லாம் அடைச்சு கதவை அடைச்சு ஸ்கிரீன் போட்டு மூடி ஏசி போட்டு வீட்டுக்குள்ள இருக்கிறது, அதோட இயற்கையான காற்றை நல்ல ஆழமா நிதானமா, எல்லாம் அவசரம் நம்மளுக்கு. சுவாசம் கூட அவசரம், சாப்பிடுறது அவசரம், எல்லாம் அவசரம். காலம் அப்படி இருக்கு. நிதானமா சுவாசத்தை உள்ள இழுக்கும் பொழுது அது அழகா உள்ள பயணிக்கும் பொழுது என்ன சொல்றாங்கன்னா அறிவுல இருந்து உணர்வுக்குள்ள ஒரு மனிதன் வரான் அப்படின்னாக்கா அங்க கொஞ்சம் கழிவுகள் இருக்கதான் செய்யும். அந்த கழிவுக்கு, அந்த அமிலத்திற்கு, அந்த ரசாயனத்திற்கு அயோடின் அப்படின்னு பேரு. சின்னதா கொஞ்சமா இருக்கக்கூடிய அந்த அயோடின் என்ன செய்யும்னா அவநம்பிக்கை. ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க. இதை வச்சு நீங்க நிறைய விஷயங்களை புரிஞ்சுக்கலாம். சோ எந்த ரசாயனம் உங்களுக்கு எந்த உணர்வை தூண்டும்? நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. நம்மளுக்கு ஒரு பய உணர்வு வருது அப்படின்னா அட்ரினல் சுரக்கும், அதுல இருந்து ஒரு அமிலம் சுரக்கும் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். அந்த மாதிரி ஒரு சுரபிகளும் சுரக்கக்கூடிய அமிலம் தான் இந்த உணர்வுகளுக்கு, அறிவுக்கு, அறியாமைக்கு எல்லாத்துக்குமே காரணமா இருக்கு. அப்போ அவங்க என்ன சொல்றாங்க, உங்களுடைய உணர்வுகள் ஃபர்ஸ்ட் என்ன இருக்கும், அவநம்பிக்கை அப்படிங்கறத கடந்துதான் நம்ம உள்ள போக முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அதிக அளவுல செயற்கை அயோடின், அதுல எந்த பொருட்கள்லாம் அது கலந்துருக்குன்னு தெரியல. எந்த மாதிரி உணவுகளை பதப்படுத்த அதை பயன்படுத்துறாங்க, ஹோட்டல்ல சாப்பிடுறதுல எதுல எல்லாம் அது செயற்கை அயோடின் எல்லாம் கலக்குறாங்க தெரியல. ஆனா அம்மா என்ன சொல்றாங்க, நிறைய பேரு செயற்கை அயோடின் ஆற்றல் அதிகமாயிட்டு இருக்கிறதுனால உங்களால அந்த உணர்வுக்குள்ளேயே உள்ள போக முடியல, அவநம்பிக்கையில திரும்பி திரும்பி வந்துடுறீங்க அப்படின்னு சொல்றாங்க. வெகு சிலர் தான் என்னுடைய இருப்பு நிலையை உணர்ந்தீங்க அப்படின்னும் அம்மா சொல்லியிருக்காங்க. இன்னொரு அற்புதமான விஷயம் பாத்தீங்களா, சப்த மாதாக்கள் மற்றும் சப்த கன்னியர்கள். அம்மா முதல் தினத்திலேயே என்ன நடந்தது அப்படின்னாக்கா போன ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு முதல்ல ஆக்னிய சக்கரத்தினை, நில தேகத்தில் உள்ள ஆக்னிய சக்கரத்தினை தூய்மையுறுத்தும் பயிற்சி ஆரம்பிச்ச பொழுதே ஒரு 1, 2, அதாவது 6 மணி 8 மணி 10 பயிற்சிகளை
ஏற்றுக்கொள்ள இருக்கும் பொழுது எனக்கு ஒரு உணர்வுல வந்து நிறைய, அதாவது காலையிலேயே 6 மணிக்கு 7 விளக்கு ஏத்தும் பொழுது எனக்கு ஒரு வித்தியாசமான உணர்வு ஏற்பட்டது. என்ன 7 விளக்கு, எப்பவும் காலையில துவங்கும் போது மட்டும் 7 விளக்கு ஏத்துறது, அப்புறம் ஒரு விளக்கு ஏத்தி பயிற்சி பண்ணுவோம். அப்போ அந்த 7 விளக்கம் ஏத்திட்டு சுத்தி பூக்கள் வச்சுட்டு அப்படியே தியானத்துல இருக்கும் பொழுது ஏதோ ஒரு சக்தி, ஏதோ ஒரு உணர்வு, உடம்பெல்லாம் மெய் சிலிர்க்குது, ஏதோ ஒரு ஆற்றல் அதிகமாகுது அப்படின்னு நினைச்சிட்டு நல்லா பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த பயிற்சியை முடிச்சோம். அதுக்கு பிறகுதான் அம்மா வந்து உணர்த்தினது என்ன அப்படின்னாக்கா, சப்த மாதாக்களையும் சப்த கன்னியர்களையும் நான் வந்து எனக்கு துணைக்காக அழைச்சிருக்கேன். ஏன்னா சத்தியயுகத்தில் பிரவேசம் பண்ணிட்டாலுமே கூட கலியுகத்திலே வாழ்ந்துட்டு இருக்கிற மனிதர்கள்ன்றதுனால அவங்களுக்கு வந்து நிறைய கழிவுகள் இருக்கு. எல்லா சக்கரத்துல எல்லாரும் கழிவுகளை நீக்கியது போக இன்னும் எஞ்சிய கழிவுகள் நிறைய இருக்கு, இன்னும் வந்துகிட்டே இருக்கு. அது எடுக்க எடுக்க அதனால அவங்களுடைய பணி போன வாரம் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, 9 பணி அம்பாளுடையது, உயிர் சக்தியினுடையது, ஆதிசக்தியினுடையது. என்ன சொன்னாங்க, அப்படியே அந்த ரா எனர்ஜியா அப்படியே ஆன்மா அப்படியே அருளக்கூடிய அந்த பிரபஞ்ச சக்தி அப்படியே வாங்கி 5 பஞ்சபூத மூலக்கூறுகளாக முதல்ல பிரிக்குது உயிர் சக்தின்னு சொன்னாங்க. நில மூலக்கூறாகவும், நீர் மூலக்கூறு, வாயு மூலக்கூறு, அக்னி ஆகாய மூலக்கூறுகளாக பிரிச்சுட்டு 5 வேலை செய்யறாங்க. நம்ம உயிர் சக்தின்ற அந்த அம்பாள் என்ன வேலை செய்யறாங்க, 5 வேலை செய்யறாங்க. அதற்கு பிறகு அவங்களுடைய பணி என்னன்னா, 5க்குள்ளேயும் தனித்தனியா போய் அதுக்குள்ள இருக்கக்கூடிய 3 ஆற்றலை, காந்த சக்தியை தனியா பிரிக்கிறாங்க, வெப்ப சக்தியை தனியா பிரிக்கிறாங்க, நஞ்சாற்றலை தனியா பிரிக்கிறாங்க அப்படின்னு போன வாரமே நம்ம பார்த்தோம். இது மொத்தம் 8 பணிகள் ஆகுது. அப்புறம் 9வது பணி என்ன, ஓய்வு நேரத்துல நம்ம விழிப்புணர்வோடு அமர்ந்து தியானிக்கும் நேரத்துல, ஐம்புலன்களை ஒடுக்கி அமைதியா இருக்கிற நேரத்துல அவங்க தன்னுடைய வழித்தடம் ஆன்மாவை நோக்கி செல்வதற்கான அந்த நரம்பிழை சிவநாடி எனப்படக்கூடிய அந்த உள்முகமாக பயணிக்கும் சுழுமுனை நாடிய அவங்க உருவாக்கிக்கிட்டே இருக்காங்க. மெல்ல 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 ஆன்மாவோடு இணைவதற்கான தனது வழித்தடத்தினை உருவாக்குறாங்க. அதுதான் அவங்களுடைய 9வது பணின்னு போன வாரம் நம்ம பார்த்தோம் இல்லையா. அம்மா என்ன சொன்னாங்க அப்படின்னாக்கா, சப்த மாதாக்களையும் அவர்களுக்கு துணையாக அசிஸ்டன்ட் சப்த கன்னியர்களையும் நான் அழைத்து என்னுடைய 7 பணிகளை வந்து அவர்கள்ட்ட அருளிட்டேன். நான் வந்து என்ன செய்யறேன் அப்படின்னாக்கா, அதாவது அந்த 5 பணி இருக்கு இல்லையா, 5 பஞ்சபூத மூலக்கூறுகளை பிரிக்கிறது 5 தேவியர்கள்ட்ட கொடுத்துட்டாங்களாம். அவங்க வந்து அடுத்தது காந்த சக்தியும் வெப்ப சக்தியும் ஒரு மூலக்கூறுகளையும் பிரிக்கிறது 6வது பணி 7வது பணியையும் சப்த மாதாக்கள்கிட்ட கொடுத்துட்டு, அந்த 8வது பணிங்கிறது நஞ்சை நீக்குவது மட்டும், அங்க வரக்கூடிய நஞ்சு பிளஸ் உடல் முழுவதும் சக்கரங்களில் முழுவதும் ஆக்ஞையில் குடிகொண்டிருக்கும் அந்த அளவுக்கு அதிகமான நச்சு கழிவுகளை நீக்கிற பெரும் பணியை மட்டுமே இந்த ஒரு வாரத்திற்கு நான் வந்து ஏற்க போகிறேன். என்னுடைய பணி வந்து ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால நான் இப்பொழுது ஏற்றுக்கொண்ட இந்த கழிவுகளை நீக்கக்கூடிய பணியை என்னால சிறப்பா செய்ய முடியலங்கிறதுனால எனக்கு துணைக்காக நான் சப்த மாதாக்களையும் சப்த கன்னியர்களையும் அழைச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம்தான் வந்து அந்த உணர்வு என்ன வந்தது அப்படிங்கிறது தெரிஞ்சது. மறுநாள் காலையில அந்த 7 விளக்கை ஏத்தும் பொழுது அப்படியே அவ்வளவு அழகா ஜெகஜோதியா ஒரு அம்மா பொண்ணு, ஒரு 50 வயசுல ஒரு அம்மா, ஒரு 20 வயசுல ஒரு பொண்ணு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரியான ஒரு ஒளி காட்சி, உருவம் கிடையாது, ஒரு ஒளி ரூபத்துல ஒரு தாயும் மகளும் வந்து அந்த விளக்குல குடிகொள்றத அந்த உணர்வுகள்னால நன்றாக உணர முடிஞ்சது. அப்புறம் அதனை குறித்து அவங்க பேச ஆரம்பிச்சாங்க. சப்த மாதாக்களும் சப்த கன்னியர்களும் என்ன சொன்னாங்க அப்படின்னாக்கா, நாங்க ஏன் வந்தோம் அப்படின்னாக்கா, ஆதிசக்தி அழைத்து இந்த பணியை ஒவ்வொரு மனிதரின் சிரசிற்குள்ளும் யாரெல்லாம் இந்த பயிற்சிகளை ஏற்கிறாங்களோ இவங்களுடைய சிரசிற்குள்ள சென்று இந்த பணியாற்றுவதற்கு நாங்க அவங்க கூப்பிட்டதுனால வந்தோம். ஆனா நச்சு கழிவுகளை நாங்க அழிக்க தெரியாது, அழிக்க மாட்டோம், அது எங்களுடைய பணி இல்ல. அதனால அம்மா நச்சு கழிவுகளை அழிக்கிறாங்க. நான் வந்து அந்த 7 பணிகளை மட்டும் நாங்க 7 பேரும் ஏற்கிறோம். அந்த மாதாக்கள் பத்தியும் அதை பத்தி ரொம்ப அழகா சொல்லியிருந்தாங்க. ரொம்ப ரொம்ப ஆச்சரியமான விஷயமா இருந்ததுங்க. ஒண்ணுமே அவங்க நம்ம நெட்ல போட்டு பார்த்தேன் யார் அது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நிறைய பெயர்கள்லாம் குறிப்பிட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் அம்மா கிட்டே கேட்டேன், என்ன பெயர்கள் இப்படி குறிப்பிடப்பட்டிருக்கு அப்படின்னு. அந்த கோயில் எல்லாம் நம்ம பாக்குறோம் இல்லைங்களா, பிராமி, மகேஸ்வரி, வாராகி, இந்திராணி, கௌமாரி, சாமுண்டி, வைஷ்ணவி, இந்த மாதிரி பெயர்கள்லாம் நம்ம பாக்குறோம் இல்லைங்களா. சப்த அவங்க சொல்றாங்க சப்த கன்னியர்கள் போட்டிருந்தா கூட அவங்க சப்த மாதாக்கள் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது சீனியர். அவங்க வந்து அம்மாவுக்கு வந்து அவங்க வந்து ஃபுல்லாக மெயின் அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்லாம். அவங்களுக்கு துணை செய்வதற்கு இந்த கன்னி சப்த கன்னிகள், அவங்க பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா ராஜகன்னி, தேவ கன்னி, சிந்து கன்னி, வனக்கன்னி, பூமி கன்னி, கிரி கன்னி, பத்ம கன்னி அப்படிங்கறத ரொம்ப அழகா புரிய வச்சாங்க என்ன விஷயம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் கேட்கும் பொழுது எவ்வளவு ஆச்சரியமா இருக்கு அப்படின்னாக்கா,
இந்த சக்தி நிலைகள் இருக்கு இல்லைங்களா, இது ஒரு எனர்ஜி ஃபார்ம் சொல்லலாம். அணுக்களின் உராய்தலின் மூலம் வெளிப்படக்கூடிய ஒரு ஆற்றல் அப்படின்னு போன வாரமே பார்த்தோம். அந்த எனர்ஜி ஃபார்ம் அப்படி என்ன செய்யுது அப்படின்னாக்கா, அதெல்லாம் அம்பாள் சக்தி நம்ம சொல்றோம். அவங்களுக்கு ரூபம் இல்ல, அரூபமா இருந்தாலும் அவங்க எந்த டைம்ல யாருக்குள்ளேயும் வேணா பூந்துப்பாங்க, எந்த மனிதர்களுக்குள்ளேயும் பூந்துக்கலாம், யாருக்குள்ளேயும் அவங்க புகுந்து ஒரு உருவத்தை எடுத்தும் அவங்க ஆற்றலை அவங்க வெளிப்படுத்துவாங்க. நிறைய பேரு தேவியர்களை பார்த்திருக்கோம், கன்னியர்களை பார்த்திருக்கோம், மாதாக்களை பார்த்திருக்கோம் எல்லாம் சொல்றாங்க. அந்த உருவம் எப்படி வெளிப்படுதுன்னா இந்த ஆற்றல்களின் மூலமாக தான் வெளிப்படுது. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னாக்க, அந்த 7 மாதாக்கள் யாரு, அவங்க என்னென்ன செய்தாங்க அப்படிங்கறத வந்து ரொம்ப தெளிவா குறிப்பிட்டாங்க. ஃபர்ஸ்ட் பிராமி அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த பிராமி அப்படின்னு சொல்லக்கூடிய மாதா, சப்த மாதால அந்த முதல் மாதா வந்து பிராமி என்று அழைக்கப்படுறாங்க. அடுத்தது வந்து மகேஸ்வரின்றாங்க. இவங்க 2 பேரும் அந்த இறுதியா வரக்கூடிய மூலக்கூறுகள்ல இருக்கக்கூடிய காந்த சக்தி, வெப்ப சக்திய பிரிக்கக்கூடியவங்களாம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து அந்த பஞ்சபூத மூலக்கூறுகளை யார் பிரிக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா, வாராகி அப்படின்னு சொல்லக்கூடிய அம்பாள் வந்து, வாராகி யாரு அப்படின்னா, நில மூலக்கூறுகளை நமது சிரசுல இந்த ஒரு வாரமும் இருந்து அவங்க நமக்கு அந்த வேலையை அவங்கதான் செஞ்சிருக்காங்க. நம்ம உயிர் செய்யக்கூடிய வேலையில அந்த ஆற்றலை அவங்க செலுத்தி அவங்க செய்திருக்கிறதா குறிப்பிட்டிருந்தாங்க. வாராகி அம்மன் வந்து அவங்க நில மூலக்கூறுகளை பிரித்து அருளினார்கள் இந்த ஒரு வாரமும் அப்படின்னு குறிப்பிட்டிருந்தாங்க. அவங்களுக்கு துணையாக பூமி கன்னி, சப்த கன்னியர்கள்ல பூமி கன்னி அப்படின்னு ஒரு கன்னி தேவதை அம்பாள் இருக்காங்க. அவங்க வந்து அவங்களுக்கு உதவி செய்ததாக குறிப்பிட்டிருக்காங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா இந்திராணி அப்படிங்கிற மாதா, சப்த மாதா இந்திராணி, அவங்களுடைய அசிஸ்டன்ட் யாருன்னா சிந்து கன்னி அப்படின்றாங்க. இவங்களுடைய பணி என்னன்னா நீர் மூலக்கூறுகளை நமது சிரசுல அவங்க பிரித்து செயல் புரிந்தார்கள் அப்படின்னு குறிப்பிட்டிருந்தாங்க. அப்புறம் கௌமாரி அப்படின்னு சொன்னாங்க. கௌமாரி அப்படிங்கிறவங்க வந்து வாயு மூலக்கூறுகளை பிரித்ததாகவும் அவங்களுடைய அசிஸ்டண்டாக வனக்கன்னி துணை புரிந்ததாகவும் குறிப்பிட்டிருந்தாங்க. அப்புறம் சாமுண்டி அம்மா வந்து மாதா வந்து அக்னி மூலக்கூறுகளை பிரித்ததாகவும், கிரி கன்னி அந்த மலை அப்படின்னு நம்ம சொல்றோம், அண்ணாமலையே ஜோதி ஸ்வரூபம் அக்னி ஸ்தலம் தானே, அந்த கிரி கன்னியானவர்கள் அக்னி மூலக்கூறுகளை பிரிப்பதற்கு துணை புரிந்தார்கள் குறிப்பிட்டிருக்காங்க. வைஷ்ணவி மாதா, சப்த மாதாவில் வைஷ்ணவி, அவங்க ஆகாய மூலக்கூறுகளை பிரிப்பதற்கு உதவி செய்திருக்கிறார்கள். அவர்களுக்கு துணையாக பத்ம கன்னி என்று அழைக்கக்கூடிய கன்னிமார்கள் உதவி செய்ததாக அம்மா குறிப்பிட்டிருந்தாங்க. அதே மாதிரி பிராமி அப்படிங்கிறவங்க இந்த பஞ்சபூத மூலக்கூறுகளுக்குள்ளேயும் போய் ஆகாய சக்தி, காந்த சக்தி, அதையெல்லாம் ஒவ்வொரு நில மூலக்கூறுகள் ஒன்றொன்றிலும் இருக்கக்கூடிய காந்த சக்தியை தனியாக பிரிக்கிறது. நீர் மூலக்கூறுகள் ஒவ்வொன்றிலும் சென்று காந்த சக்தியை தனியா. ஏன் இதெல்லாம் பிரிக்கிறாங்கன்னா, நமக்கு இந்த சக்கரங்களுக்கு சில சக்கரத்துக்கு நில மூலக்கூறுகள் அப்படியே தேவை. அந்த சில சக்கரம் ஒரு மூலாதார சக்கரத்திலேயே 35 சக்கரம் இருக்கு. அதையும் எண்ணிக்கையில ஏகப்பட்ட சக்கரம் இருக்கு சொல்றாங்க. சோ அதுக்குள்ள நில மூலக்கூறுகள் மட்டும் எடுத்துக்கிறது ஒண்ணு இருக்கும். அதுல வந்து காந்த சக்தி, நில மூலக்கூறுகள் இருக்கிற காந்த சக்தி மட்டும்தான் அதால உணவா ஏத்துக்க முடியும், அது ஒண்ணு இருக்கும். நில மூலக்கூறுகள் இருக்கக்கூடிய வெப்ப சக்தி மட்டும்தான் என்னால உணவா ஏத்துக்க முடியும், அப்படி ஒரு சக்கரம் இருக்கும். அந்த சக்கரத்துல இருந்து வெளிப்படக்கூடிய அந்த ரசாயன கெமிக்கல், அந்த ஆற்றல் வந்து நமக்கு ஒரு தேகத்துக்கு ஒரு வேலை செய்யறதுக்கு, குடல் வேலை செய்யறதுக்கோ எதுக்காகவோ நம்மளுக்கு அது உதவி செய்யும். சோ இது மாதிரி பிரிக்கிறாங்க பாருங்களா, அந்த பிரிக்கக்கூடிய காந்த சக்தியை ஒவ்வொரு மூலக்கூறுகளுக்குள்ளும் போய் காந்த சக்தியை தனியா பிரிக்கிற வேலைய உயிர் சக்தி தான் நம்மளுக்கு தினமும் செய்துட்டு இருக்கு. அந்த உயிர் சக்திக்குள்ள ஆதிசக்தி கலந்து கழிவுகளை நீக்கிறதுக்காகவே இந்த ஒரு வாரம் செயல்பட்ட காரணத்தினால பிராமி, அவங்களுக்கு அசிஸ்டன்ட் யாரு, ராஜ கன்னி அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. அவங்க கன்னியா அப்படின்னு கூட சொல்றாங்க, எல்லாமே கன்னியா அப்படின்னு சொல்றாங்க, கன்னி அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. அவங்க வந்து அந்த கன்னி தெய்வமும், கன்னிமார்கள் நிறைய வழிபாடுகள் கிராமப்புறங்கள்ல அதிகமா இருக்கும். அதை பற்றி இன்னைக்குதான் ரொம்ப தெளிவா புரிஞ்சுது. அவங்களை அழைத்து அம்பாள் கூப்பிட்டு இதை செய்ய சொன்னதுனால இவங்க செய்திருக்காங்க. அது மாதிரி மகேஸ்வரி, அவங்களுக்கு துணையாக தேவ கன்னி, இவங்க எல்லாம் என்ன செய்திருக்காங்க, ஒவ்வொரு மூலக்கூறுகளிலும் இருக்கக்கூடிய வெப்ப சக்தியை தனியாக பிரித்து செயல் புரிந்திருக்காங்க. நஞ்சாற்றலை அம்மா உயிர் சக்தி ஆதிசக்தியை செயல் புரிந்திருக்காங்க. இந்த 7 பேரும் வந்து பணி செய்தது வந்து எப்படி உணர முடிஞ்சது அப்படின்னாக்கா, அவங்களுடைய இருப்பு நிலையே தினம் காலையில 6 மணிக்கு இந்த 5 நாள் தொடர்ந்து 7 விளக்கு ஏத்தும் போது அப்படி ஒரு உணர்வு, அப்படி ஒரு சக்தி, அவங்களுடைய வருகை நல்லா தெரியுது. வந்து ஆரம்பிச்சிடுறாங்க அவங்களுடைய பணியை. சாயந்தரம் 6 மணிக்கு திருப்பி பூஜையை முடிச்ச பிறகு அவங்க
அழகா மறுபடியும் ஓய்வு எடுத்துக்கிறாங்க. திருப்பி இதை உணர்வில் ரொம்ப அருமையா உணர முடிஞ்சது. ஒரு நாள் ஒரு மதியம் 12 மணி பூஜை இருக்கு இல்லைங்களா, அந்த பயிற்சியை முடிச்சுட்டு இப்படி ரூம்ல இருந்து இப்படி ஹாலுக்கு வரேன். அப்படியே கொலுசு சத்தத்துல கட கட கடன்னு யாரோ உள்ள ஓடி வராங்க. நான் எதிர்த்த வீட்டுல இருக்கிற குழந்தை ஏதோ ஒண்ணு ஓடி வந்துருச்சோ, கதவு திறந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் பாக்குறேன். எப்படி எனக்கு ஒண்ணுமே முடியல. ஏதோ கை காலம் வளவலன்னு ஆயிட்டு ஒரு மாதிரி உணர்வினுடைய உச்சத்துக்கு போயிட்டு அப்படியே உட்கார்ந்துருந்தேன். அப்புறம் அந்த சக்தியை சோ அது எல்லாரும் இங்க ஓடி விளையாடிட்டு இருக்காங்க, சப்த மாதாக்களும் சப்த கன்னியர்களும் அப்படிங்கிறத ஒரு புறத்திலையும் ஒரு நம்மளுக்கு தான் அந்த மனசு இருக்கே, ஏதாவது நம்பாத்தன்மை அப்பப்ப வரும்பொழுது அவங்க உணர்த்தி காமிக்கிறாங்க, பல விஷயங்களை புரிய வச்சாங்க. இன்னும் நிறைய அவங்க என்ன சொன்னாங்க, 1225 சக்கரங்கள் இருக்கு உடலுக்குள்ளன்னு சொல்லியிருக்காங்க. அம்மா என்ன சொல்றாங்க, ஒவ்வொரு சக்கரங்களும் எந்த ரசாயனத்தை உற்பத்தி செய்யும், அதுல எது இயற்கை, நீங்க உள்ள தள்ளுறது எது செயற்கை, அது என்ன செய்யுது, இது என்ன செய்யுது, இந்த ரசாயனமும் அந்த ரசாயனமும் கலந்தால் என்ன உருவாகும், இந்த சக்கரத்து ஆற்றலும் அந்த சக்கரத்தினுடைய ஆற்றலும் கலந்தா என்ன உருவாகும். இப்ப நம்மளுக்கு எல்லாமே ஒரு அட்டவணை போட்டு கொடுத்துட்டாங்கன்னு வைங்களேன். இப்ப நம்மளுக்கு ஒண்ணு தேவை, ஏதோ ஒரு புறத்திலேயே ஒரு வேலை நிறைவேறணும், அல்லது ஏதோ ஒரு கஷ்டம் நம்மளுக்கு தீரணும், இல்ல உடல் உபாதை தீரணும், ஏதாவது ஒண்ணு வேணும்னா நம்மளே உள்ள மருந்த கலக்கி எடுத்து குடிச்சிடலாங்க. இப்ப ஒரு வயிற்று வலி இருக்கு, இல்ல ஏதோ ஒரு நெஞ்சு வலி இருக்கு, ஏதாவது ஒண்ணு இருக்குன்னா இந்த ஃபார்முலா நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னாக்கா அவங்க என்ன செய்யலாம். இது பிரம்மதேவர் முன்னாடியே குறிப்பிட்டிருக்காரு. நான் எந்த ஆற்றலை எல்லாம் கலந்தால் என்ன வரும், அதை எதுக்கு பயன்படுத்தலாம்ங்கிற அந்த படைக்கும் ஆற்றலை சிலருக்கு வழங்குவேன்னு சொல்லியிருக்காரு. இதெல்லாம் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நிறைய புரியுது. சோ எந்த ரசாயனத்தை எதையா இருந்தா நம்மளுக்கே தெரியும். அந்த நம்ம நேரத்துல அவங்க கொடுக்குற நிறைய இன்னும் கொடுக்கதான் போறாங்க நிறைய விஷயங்களை, நிறைய தியான பயிற்சிகளும் நிறைய எந்தெந்த ரசாயனத்தை எப்படி நம்ம உடல் சக்கரத்தை பத்தி கொடுக்கும் பொழுது நாமளே இந்த ரசாயனத்தை எடுத்து அந்த ரசாயனத்தை 2 கெமிக்கலை எடுத்து மிக்ஸ் பண்ணி அதை எங்க செலுத்தணுமோ அது உணர்வுகளின் மூலமாகவே செலுத்த முடியும். உணர்வு ரொம்ப ரொம்ப முக்கியங்க. உணர்வுக்கு என்ன பண்றாங்க, நல்லா அதுக்குதான் நல்லா மூச்சை நல்லா இழுத்து இந்த அறிவையும் கடந்து உணர்வுக்குள்ள போகணும் காத்து. நல்லா டீப் பிரீத் நல்லா எடுக்கும் பொழுது, ஆழமான மூச்சு எடுக்கும் பொழுது அது அந்த புரோட்டான் அணுக்களை எல்லாம் போய் உள்ள இன்னும் போன வாரம் இன்னும் கூட நிறைய உணர்த்தி இருந்தாங்க. எப்படி ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் உணர்வு என்ன, செகண்ட் லெவல் ஆஃப் உணர்வு என்ன, இன்னும் எப்படி ஆழமான உணர்வு போகும்பொழுது அந்த உணர்வுக்குள்ள நம்ம மூச்சு காத்து போய் தீண்டும் பொழுது மனசு அங்க போய், மனசுனாலே மூச்சு காத்து தானே, அது அங்க போய் நின்னுடுது. மனசு என்ன செய்யணும், மூச்சு எங்கெல்லாம் போகுதோ அங்கெல்லாம் மனசு போகுது. அங்கெல்லாம் என்ன பதிவு இருக்கு அதை எடுத்துட்டு நம்ம அறிவுக்கு கொடுத்து நம்மளுக்கு புறத்தில் இயங்க வைக்கிறது. சோ எத்தனை கர்ம பதிவுகள் நம்மளுக்கு இருந்தாலும், எவ்வளவு கஷ்டமான நம்ம விஷயங்களை அனுபவிக்க வேண்டி இருந்திருந்தாலும் நம்ம அதையெல்லாம் தாண்டி உணர்வை கொண்டு போய் அந்த உள்ள செலுத்திடும் போது, அதான் இறைவன் கிட்ட சரணாகதம், அந்த காற்றை கொண்டு போய் உள்ள வச்சிரும் பொழுது, உணர்வு அங்க போயிடும் பொழுது வெளியில என்ன நடந்தாலும் நம்மளுக்கு ஒண்ணுமே தெரியாது. இன்ப துன்பங்கள் அற்ற நிலை உருவாகும். நம்ம ஒரு ஆன்மா, நம்ம இறைவனுடைய சொத்து. இந்த தேகம் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, அவ்வளவுதான் அப்படிங்கிற அந்த ஆத்ம ஞானம் ரொம்ப தெளிவாக நமக்கு இந்த தெய்வங்களால் உணர்த்தப்பட்டு கொண்டு வருகிறது. இன்னும் தெளிவாக அறிவியல் பூர்வமாகவே ரொம்ப அழகா உணர்த்த போவதாக தெய்வங்கள் எல்லாரும் உணர்த்துவாங்க அப்படின்னு அன்னை ஆதி சக்தி அன்னை குறிப்பிட்டிருக்காங்க. இந்த ஒரு வாரத்துல இன்னும் நிறைய விஷயங்கள் நடந்தது. நம்ம தொடர்ந்து பார்க்கும் பொழுது அதை பத்தி எல்லாம் பேசலாம். எல்லாருக்குமே அற்புதமான உணர்வு நிலை இருக்கு. ஒன்னே ஒண்ணு நான் கேட்டுக்கிறது என்ன தெரியுங்களா, உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இந்த தியானத்துல உட்காரும் பொழுது, இந்த பயிற்சியை உட்காரும் பொழுது எந்த மாதிரி அவநம்பிக்கைகள் வந்தாலும், அல்லது அடுத்து என்ன வேலை செய்யணும், அடுத்து என்ன வேலை செய்யணும் வந்தாலும் மெல்ல மெல்ல நல்ல ஆழமான சுவாசித்து, இந்த காற்று எப்படி இந்த அரைநாசி ரொம்ப அழகா ஒர்க் அவுட் ஆச்சுங்க. நல்லா க்ளோஸ் பண்ணிட்டு மெல்ல இழுக்கும் போதுதான் அப்படியே ஊசி குத்துறா மாதிரி உள்ளெல்லாம் குத்துது. அவ்வளவு அளவுக்கு அங்கெல்லாம் காற்றே போகல. இயங்கா தன்மையுள்ள அணுக்கள் இயங்க துவங்கும். எப்படி காற்று உள்ள போய் அதை டச் பண்ணி அது உயிர் வந்துருது, அது இயங்க துவங்குதுங்கிறதெல்லாம் புரியுது. நல்ல ஆழமாக சுவாசிக்கு. ஏதாவது அவசரமா ஒரு வேலையை பண்ணணும், முடிக்கணும், இல்ல ஏதோ ஒரு டென்ஷன் வந்துருச்சு, ஏதோ ஒரு கஷ்டம் வந்துருச்சுன்னா முதல்ல உட்கார்ந்துருங்க. உட்கார்ந்து ஒரு 2 நிமிஷம் 1 நிமிஷம் நல்லா ஆழ்ந்து சுவாசித்து சுவாச காற்றை கட்டளை இட்டு சுவாசிங்க. ரொம்ப ஈஸி, சிம்பிளா சொல்றாங்க. கட்டளை இடு, உயிருக்கு கட்டளை இடு, எல்லாத்துக்கும் கட்டளை இடு. சுவாசமே உள்ள நல்லா போய் டீப்பா போய் என்னுடைய உணர்வுகள்ல போய் உட்காந்துக்கோ. இப்ப வெளியில ஏதோ ஒரு கஷ்டம் நடந்துட்டு இருக்கு, ஏதோ எனக்கு துன்பம் தரும் நிகழ்வு நடந்துட்டு இருக்கு, எனக்கு ஏதோ ஒண்ணு ஒவ்வாமை நடக்குது, நான் இங்க இருக்க விரும்பல இந்த இடத்துல அப்படின்னா நீங்க உள்ள உணர்வுக்குள்ள போய் அழகா உட்காந்துக்கலாம். அப்ப என்ன நடந்தாலும் எந்த ஒரு பாதிப்பும் இன்றி நம்மளால இருக்க முடியும். எந்த கர்ம வினைகளையும் ஏத்துக்காம இருக்க முடியும். பதிவுகள் உள்ள போகாம இருக்க முடியும். அப்படிங்கறதெல்லாம் ரொம்ப அழகா தெளிவா புரிந்து கொள்ள முடிகிறது. இன்னும் அழகா நிறைய விஷயங்கள் அவங்களை கொடுக்க போறாங்க.
இப்போ வந்து இன்னும் ஒரே ஒரு விஷயம் இதை பத்தி என்ன குறிப்பிட்டிருந்தாங்கன்னா, இந்த நிலம் சார்ந்த செயலை வந்து வாராகி அம்மனும் பூமி கன்னியும் செய்தாங்க இல்லையா, நில மூலக்கூறுகள். அந்த நில மூலக்கூறுகளை பிரிச்சு எங்க அனுப்புவாங்க? மூலாதார சக்கரத்துக்கு தானே அது தேவைப்படுது. அதுக்குதான் அம்மா குறிப்பிட்டிருந்தாங்க, அதுக்காக தான் அருகம்புல் சாறு குடிக்க சொன்னோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்பொழுதும் வந்து நீங்க இதை கனெக்ஷன் பண்ணி பாத்துக்கலாம். வாராகி, அசிஸ்டன்ட் பூமி கன்னி, இவங்க செய்யறது என்னன்னா நிலம். இது மட்டும் இப்ப இந்த ஒரு வாரத்துக்கு செய்யறது அவங்களுடைய வேலையா இருந்தாலும், அவங்களுடைய ஒரிஜினல் பணி என்ன அப்படிங்கறதெல்லாம் குறிப்பிட்டாங்கங்க. இந்த நிலக்கன்னியாகிய வாராகியும் பூமி கன்னியும் நம்ம தேகத்தை பாதுகாப்பதோடு எங்க நிலப்பகுதியில எல்லாம் பாதுகாக்கிற வேலையை அவங்க செய்யறாங்களா. நில அதிர்வுகள்லாம் வந்து அழிவுகள்லாம் வராம எவ்வளவு முடியுதோ அவ்வளவு பாதுகாக்கிறது. நிலத்தினை பாதுகாக்கிறதுக்காக காவல் காக்க தெய்வமாக பூமி கன்னியும், அவங்களுக்கு ஆற்றல் கொடுக்கக்கூடிய தெய்வமாக வாராகி அம்மனும் இருக்கிறதாவும் குறிப்பிட்டாங்க. அதே மாதிரி நீர்நிலைகள் காவேரி, கங்கை, நர்மதா, எத்தனையோ இருக்கு சமுத்திரங்கள், எத்தனை கடல்கள் இருக்கு, எல்லாத்தையுமே வந்து எந்த அழிவும் ஏற்படாமல் பாதுகாப்பதற்காக காவல் தெய்வமாக சிந்து கன்னியும், அவங்களுக்கு ஆற்றல் கொடுக்கக்கூடிய ஒரு உயர்ந்த அன்னையாக மாதாவாக இந்திராணி அவங்களும் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி வனம் எல்லாம் பாதுகாத்தாதான் நம்மளுக்கு வாயு மூலக்கூறு, நிறைய மரங்களை அழிக்கிறதுனாலதான் விஷயங்கள் இப்பெல்லாம் மாறுபட்டு நடக்குதுன்னு நமக்கு தெரியும். அப்போ அந்த மரங்களை எல்லாம் அழிக்காம பாதுகாக்கிறது, நல்ல வாயு மூலக்கூறுகளை வந்து கொடுக்கறது, இதெல்லாம் வனக்கண்ணியின் வேலை. அவங்களுக்கு உதவுறது கௌமாரி அன்னையினுடைய வேலை. அதெல்லாம் இவ்வளவு பெரிய விஷயங்கள் வெளியில. இன்னும் ஒரே ஒரு விஷயம் அன்னைக்கிட்ட கேக்குறேன், இப்ப உங்களை எப்படி நாங்க வழிபடணும் அப்படின்னாக்கா, இந்த பொருட்களை நீங்க உள்ள சாப்பிடுற மாதிரியே எங்களுக்கு நீங்க படைச்சு எல்லாருக்கும் கொடுக்கலாம். அருகம்புல் அல்லது தர்பை அது மாதிரி பொருளை படைச்சு வாராகி அம்மனுக்கும் பூமி கன்னிக்கும் நம்ம அதை வச்சு நைவேத்தியம் பண்ணி, அருகம்புல் ஜூஸ் வீட்டுல இருக்கவங்களுக்கு, பக்கத்துல இருக்கவங்களுக்கு, ஒரு நாள் வாசல்ல கூட நம்ம வீட்டு வாசல்ல ஒரு அடுக்கு ஃபுல்லா அருகம்புல் ஜூஸ் போட்டு போற வரவங்களுக்கு கொடுக்கலாம். அவ்வளோ புண்ணியம் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி நீருக்கு வந்து உப்பு சுவை நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, அது வந்து அதை சொல்றாங்க. அதே மாதிரி வாயுக்கு வந்து பூசணி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மிளகு அப்படின்னு சொல்றாங்க அக்னிக்கு. எலுமிச்சை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நம்ம வெப்ப ஆற்றலையும் அந்த வெப்ப சக்தியும் காந்த சக்தியும் பிரிச்சு எடுக்கிறதுக்கு உதவக்கூடியது வந்து மஞ்சள், நெல்லிக்கனி அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. என்னென்ன பொருட்கள் இதையெல்லாம் நம்ம வந்து எப்படி வச்சு அவங்களுக்கு படைச்சிட்டு நம்ம எல்லாருக்கும் கொடுக்கலாம், நாமளும் சாப்பிடலாம். அருகம்புல் ஜூஸ், பூசணிக்காய் சாறு, இதெல்லாம் எவ்வளவு உள்ளுக்குள்ள நம்மளுக்கு வேலை செய்யும், எந்த சக்கரத்தை தூய்மையுறுத்தும், எல்லாமே நமக்கு இப்ப ரொம்ப தெளிவாக புரிஞ்சிருக்கு. இன்னும் நிறைய விஷயங்கள் அவங்க தொடர்ந்து கொடுக்க போறாங்க. இப்ப வந்து அடுத்தது நம்ம சகசிராரா சக்கரத்துக்குள்ள வந்துடலாம். இறுதி ஒரு வாரம் 49 தினங்கள் அப்படியே காற்றில் பறப்பது போல இந்த 49 நாள் அழகா முடிய போகுது. இன்னும் ஒரே ஒரு வாரம் தான் இருக்கு. எல்லாரும் தயவு செய்து எந்த வேலைகள் இருந்தாலும், ஏதாவது ஊருக்கு போற வேலை அது இருந்தாலும் ஒத்தி வச்சிருங்க. சகசிராரா சக்கரத்தை பார்த்துட்டு ஹார்ட் அட்டாக் வராத குறைதான். நிச்சயமாவே இவங்க இதுல நடக்குமா அப்படின்ற ஒரு சந்தேகம் எனக்கு எழுந்ததே அங்கதான். அதுக்குதான் எனக்கு அவ்வளவு தலையில குட்டி 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 எனக்கு புரிய வச்சாங்க. இது தெய்வங்கள் நடத்துது, மனிதர்கள் நடத்தல, உணர்வுக்குள்ளவா, இந்த மாதிரி அவநம்பிக்கை உணர்ச்சிக்குள்ள போகாத அப்படின்னு சொல்லி என்ன டீப்பா உள்ள இழுத்துட்டு போய் அந்த உணர்வுக்குள்ள உட்கார வச்சு அவங்க நடத்தின பாடம் இருக்கு பாருங்க. அவ்வளவு அற்புதங்க, அவ்வளவு அற்புதம். இது கண்டிப்பாக நம்ம இந்த பூலோகத்தில் தான் வாழறோமா அப்படிங்கிறது இன்னுமே நம்ப முடியாத அளவுக்கு தான் எனக்கு இருக்கு. இப்ப வந்து ஒரு வாரத்திற்கான அந்த பயிற்சிகளை வந்து சகசிராரா சீரமைக்கும் பயிற்சிகளை அருளக்கூடியவர் வந்து மகாவிஷ்ணு. மகாவிஷ்ணு அவர்களே ஒரு அற்புதமான அருளை கொடுத்திருக்காரு. நீங்க எல்லாரும் அதை தயவு செய்து நல்லா கேளுங்க. போன வாரம் நல்லா கேட்டிருப்பீங்க. எவ்வளவு விஷயங்கள் அதுல இருக்கு. திருப்பி 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 ஆழமா ரொம்ப சைலண்டா அமைதியா இருந்து கேளுங்க. அந்த காதுல ஹெட்செட் வேணா கூட போட்டுக்கோங்க. அது போட்டுட்டு அப்படியே உள்ள போகட்டும். அது என்ன விஷயம், ஒரு என்ன விஷயம், இதெல்லாம் நம்ப முடியாத தன்மையில இருந்து நம்மள உள்ள தள்ளி இதுதான் சத்தியங்கிறத நம்ப வைக்கிறாங்க. அவ்வளவு அற்புதமான விஷயங்களை மகாவிஷ்ணு அவர்கள் வந்து குறிப்பிட்டிருக்காரு. இதுல ஃபர்ஸ்ட் சொல்லக்கூடிய அந்த மகா விஷ்ணு சொன்ன ஒரு மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, சகசிராராவின் சீரமைவு கிடையாது. சகசிராராவை யாராலும் சீரமைக்க முடியாது. அது சீரமைக்க வேண்டிய அவசியமே இல்ல. அது தூய்மையின் வடிவம். அது ஆன்மாவின் இருப்பிடம். ஆன்மால இப்ப என்ன கழிவு வரும்? கழிவே வராது. அது வந்து சிவன் ஆற்றல், வந்து ஆன்மாவினுடைய ஆற்றல் நம்ம சிவன் சொல்றோம். அற்புதமான அந்த சகசிராவராவில் இருக்கக்கூடிய காந்த சக்தி, ஆகாய மிக 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 நுண்ணிய அற்புதமான உன்னதமான ஆகாய மூலக்கூறுகள் நிறைவது. இவ்வளவு பெரிய அற்புதத்துல
கழிவுகள் எங்கேருந்து வரும்? கழிவுகள் கிட்டயே அதுகிட்ட வர முடியாது. தூய்மையின் மறுவடிவம். அப்போ சகஸ்ராராவின் சீரமைவு அப்படின்னு ஏன் குறிப்பிட்டிருக்கோம் அப்படின்னா, அவங்க சொல்றாங்க சகஸ்ராரா எந்தெந்த சக்கரங்களுக்கு ஆற்றலை கொடுத்து எப்படி சீரமைக்க போகின்றது, அதுதான் அங்க விஷயம் அப்படின்னு சொல்றாரு. சகஸ்ராரா சீரமைக்கப்பட போவதில்ல, சகஸ்ராரா மத்த சக்கரங்களை எப்படி சீரமைக்க போகிறது, அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. இத நல்லா கேளுங்க, எல்லாரும் அமைதியா உட்கார்ந்து ஒரு 15-20 நிமிஷம் முடிச்சிடலாம். அவ்வளவு விஷயம். இதை நீங்க இப்ப கேட்கும் பொழுது உங்களுக்கு, ஏன்னா இது நான் பேசல, கண்டிப்பா நான் பேசல, டைரக்டா அவங்க உள்ள இறங்கிதான் அப்படியே சொல்றாங்க அந்த விஷயங்களை. இது அப்படியே உள்ள கேட்கும் பொழுது உங்களுக்குள்ள பல மாற்றங்கள் நடக்கும், பெரிய சத்தியம் ஒண்ணு நடக்கும். அதனால எல்லாருமே அப்படி என்ன வேலை இருக்கட்டும், என்ன வேலை இருக்கட்டும் அப்படியே வச்சிருங்க, அமைதியா உட்கார்ந்து அப்படியே அழகா உள்ள வாங்குங்க. ஒரு பெரிய சத்தியம் வெளிப்பட்டிருக்கு இன்னைக்கு. என்ன சொல்றாங்க அப்படின்னாக்கா, ஸ்ரீ மகாவிஷ்ணுவானவர் தன்னுடைய சுதர்சன சக்கரத்தினை நமது சகஸ்ராரா சக்கரமாக உருமாற்ற உள்ளார். நாளைக்கு காலையிலேருந்து நம்மளுடைய சகஸ்ராரா சக்கரத்தை எடுத்துட்டு அங்க மகாவிஷ்ணுவின் கரங்களில் தவழக்கூடிய, அதுவும் வீரியமான தசமுக ஆற்றல் மிக்க அந்த சுதர்சன சக்கரத்தினை அவர் ஒவ்வொருத்தர் யாரெல்லாம் பயிற்சிகளை மேற்கொள்கிறார்களோ அவங்க சிரசுல சுதர்சன சக்கரத்தினை பொருத்த போகிறார். காலையில 6 மணிக்கே துல்லியமாக இந்த வேலை நடக்க போகுதுங்க. நீங்க நல்ல உணர்வு நிலைக்கு போயிடுங்க, நல்லா சீக்கிரமே உட்கார்ந்துருங்க. எல்லாம் 5:30 5:45 உட்கார்ந்து நல்லா மூச்சு இழுத்து மூச்சு விட்டு அமைதிப்படுத்தி ஆழமா உங்க உணர்வு நிலைக்குள்ள சுவாசம் போற மாதிரி பாத்துக்கோங்க. ஏன்னா அப்போதான் உங்க சகஸ்ராராவுல நடக்கிற மாற்றங்களும், அந்த சுதர்சன சக்கரம் எப்படி ரீப்ளேஸ் ஆகுது, என்ன அங்க நடக்குது, சிரசின் உச்சியில என்ன நடக்குது, அது தன்மையை உங்களுக்கு கண்டிப்பா உணர முடியும். அதனால அமைதியா ஒரு 5:30 மணிக்கே எழுந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு, என்ன அலங்காரம் பண்ணுவோம், விளக்கு ஏத்தணுமோ எல்லாம் ஏத்திட்டு அமைதியா உட்கார்ந்துருங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா உங்க உணர்வு நிலையை நல்லா மேல ஏத்திட்டு போங்க. சகஸ்ராரா சக்கரத்துக்கு பதிலா சுதர்சன சக்கரம் பொருத்தப்பட உள்ளது. இதோட இன்னொரு அற்புதமான விஷயம் என்ன தெரியுங்களா? இந்த சகஸ்ராரா சக்கரம் ஏன் அங்கேருந்து அவங்க எடுக்கிறாங்க அப்படின்னாக்கா, அந்த சகஸ்ராரா சக்கரமே நமது உடலுக்குள் பயணப்பட போகின்றது. நமது ஆன்மாவின் இருப்பிடம், ஆன்மாவே நமது உடலுக்குள் மூலாதாரம் வரை பயணப்பட உள்ளது. இதை விட ஒரு அற்புதமான சத்தியம் என்ன தெரியுங்களா? மகா காலேஸ்வரரே இந்த சகஸ்ராரா சக்கராவோடு கலப்புற்று உள்ள பயணிக்க போறாரு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மகாகாலேஸ்வரர் தான் 49 நாள்களுக்கான இந்த தியான பயிற்சிகளை அருளி இருக்கார் இல்லைங்களா? இந்த தியான பயிற்சிகளை அருளி, இந்த யோக பயிற்சிகளை செய்ய சொல்லி, ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு ஹெட் பிக்ஸ் பண்ணி, அகத்தியரையா நீங்க போய் மணிப்பூரக சக்கரத்தை தூய்மைப்படுத்துங்க, காலபைரவர் நீங்க போய் சுவாதிஷ்டானம் தூய்மைப்படுத்துங்க, ஒவ்வொருத்தருக்கும் பணியை பிரித்து கொடுத்து எல்லாம் செய்தவர் மகாகாலேஸ்வரர். அப்போ அவரு போய் சூப்பர்வைஸ் பண்ணணும் இல்லையா? இவங்க எல்லாம் இந்த பணியை எந்த அளவுக்கு முடிச்சிருக்காங்க, மனிதர்களின் தேகத்தினுடைய நிலை என்ன, சக்கரங்களின் நிலை என்ன, எப்படி சீரமைக்கப்பட்டிருக்கிறது, எப்படி ஆற்றல்கள் பெருக துவங்கி இருக்கிறதா அப்படின்னு செக் பண்ணணும் இல்லைங்களா ஃபைனலா அவங்க. அதனால அதை செக் பண்றதுக்காகவும், அப்புறம் தன்னுடைய ஆற்றல்களை சகஸ்ராராவோடு கலப்புற்று மூலாதாரம் வரை பயணித்து அங்கே தேங்கி இருக்கக்கூடிய அற்புதமான ஆற்றல்களை மேலேற்றி கொண்டு மீண்டும் சகஸ்ராராவோடு கலப்புற செய்வதற்கும் மகா காலேஸ்வரரே நமது சகஸ்ராரா சக்கரத்தோடு கலப்புற்று நமது தேகத்திற்குள் பயணப்பட இருக்கிறார். இதுதான் நம்ப முடியாத ஒரு விஷயமா இருந்தது. இதை விட நம்ப முடியாத விஷயம் என்ன தெரியுமா சொல்றாங்க? அவங்க எப்படி உள்ள போறாங்கன்னா, இவ்வளவு நாளா நம்ம காத்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா, அந்த சிவநாடி வளர்ச்சி அடையணும். சிவநாடி நமக்கு பிரம்ம நாடி, விஷ்ணு நாடின்னு சொல்றாங்க. சந்திரக்கலை, சூரியக்கலை, நமக்கு 2 விதமான நாடிகள், நிறைய விஷயங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இந்த 3வது நாடி சுழுமுனை நாடி, அது 2 நாசிகளிலும் சம அளவு காற்று வரும். வெளிக்காற்றே இல்ல, உள்காற்றா மாறும் அப்படிலாம் சொல்றாங்க. அந்த சுவாசம் எப்படி மாறும் சொல்றாங்க. அதற்கு இந்த சிவநாடி வளர்ச்சி அடைந்து மூலாதாரத்தை போய் தொடணும்னு சொல்றாங்க இல்லையா? இப்போ மூலாதாரத்துல போய் நிறைய ஆற்றல்கள் நமக்கு தேங்கி இருக்கு. இப்ப சக்கரங்கள் சீரமைக்க இன்னும் ஆற்றல் பிளவுகள் இங்கே விசுப்தி சக்கரத்துல நஞ்சுகள் நீக்கப்பட்டு, இங்க இழக்கப்பட்டு, அநாகத சக்கரத்துல மணிப்பூரகத்துல அணுக்கள் பிளவுற்று அந்த நுண்ணிய ஆகாய மூலக்கூறுகள் போய் மூலாதாரத்துக்குள்ள உட்கார ஆரம்பிச்சிருச்சு. அடித்தளத்துல சுவாதிஷ்டானத்துல நிறைய தங்க ஆற்றல்கள், உயிர் சக்தி சேமிப்படைய ஆரம்பிச்சிச்சு.
இந்த ஆற்றல்களை எல்லாம் எடுத்துட்டு வந்து மேல சேர்க்கணும் சகசிராராவோடு. அப்படி சேர்த்தாதான் உயிரும் ஆன்மாவும் ஒருங்கிணையும். அப்பதான் சிவசக்தி கலப்பு அப்படிங்கிறதே நடக்கும். அது வந்து ஒரு தொடர் செயல் அப்படின்றாங்க. அதனால இப்ப இன்னைக்கு எவ்வளவு சேகரிச்சு வச்சிருக்கோம், இன்னைக்கு எவ்வளவு அளவுக்கு நம்ம கிட்ட சேமிப்பு இருக்கு, அதை முதல்ல எடுத்துட்டு வந்து சகசிராராவோடு சேர்ப்பதற்காக மகாகாலேஸ்வரரே சிவநாடியாக உருமாறி நமது தேகத்திற்குள் பிரவேசித்து மூலாதாரம் வரை பாய்ந்து அங்கங்க இருக்கிற ஆற்றல்களை எல்லாம் எடுத்து கொண்டு வந்து சகசிராராவுல மேல இருக்க சுதர்சன சக்கரத்தோட சேர்க்க போறாரு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. என்னால நிஜமாவே சொல்றேன், இது நடக்குமா, இது நடக்குமா? சிவநாடி வளர்றதுக்கே பல பிறவிகள் வேணும். இந்த பிறவியில எவ்வளவு தூரம் வளர்த்திருக்குமோ அடுத்த பிறவியில தான் அது இன்னும் கொஞ்சம் வளரும் அப்படின்லாம் சொல்றாங்க. இது எப்படி சாத்தியம், எப்படி சாத்தியம்னு கேட்கும் பொழுதுதான் ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தாங்க அந்த அருளுரையிலே. உடனே அது உள்ளேந்து ஒரு கேள்வி, ஒரு உணர்வு வரும் பொழுதே உடனே மகாவிஷ்ணு சொல்றாரு, மாயைகளிலேயே மிகப்பெரிய மாயை எது தெரியுமா? இந்த அவநம்பிக்கைங்கிற மாயை தான். இந்த மாயை என்ன செய்யும், நம்பிக்கைக்குள்ள போகவே விடாது உன்ன அப்படின்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் நீ இன்னைக்கு காலையில அருளுரை அன்னைக்கிட்ட வாங்கும்போது, சக்தி கிட்ட வாங்கும் பொழுதுதான் அவங்க இந்த அயோடின் ஆற்றல் பத்தியும் இந்த மாதிரி அவநம்பிக்கைன்ற உணர்வு பத்தி எல்லாம் சொல்லும் பொழுதுதான் நல்லா புரிஞ்சுது. நம்ம என்ன மன்னிப்பு தான் கேட்க முடியும். ஐயா அது எப்படி வந்தது, ஓகே இதுவும் நமது செயல் இல்ல, இதுவும் அவங்கதான், அதையும் இவங்கதான். ஒரு கேள்வி எழுந்தாதானே அதுக்கு அற்புதமான பதில்கள்லாம் கொடுக்குறாங்க. விஞ்ஞான பூர்வமான விளக்கங்கள் கொடுத்தாதானே நமக்கும் வந்து இந்த அறிவுக்கு எட்டுது அப்படிங்கிறது புரிஞ்சுக்க முடிஞ்சுது. அப்ப மகாவிஷ்ணு அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னாக்கா, சுதர்சன சக்கரமாக இருந்து உங்களுடைய சகசிராரா சக்கரமாக இருந்து உங்களுடைய ஆன்மாவாகவே நிலைத்து இந்த ஒரு வாரத்துக்கும் நான் செயல் புரிய போகிறேன் அப்படின்னு மகாவிஷ்ணு காக்கும் தெய்வம் வந்து குறிப்பிட்டிருக்காரு. சிவனார் வந்து மகாகாலேஸ்வரர் உள்ள இறங்க போறாரு. இதுக்கு மேலயும் நிறைய விஷயங்கள் இருக்கு. இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்க, ஓசை பத்தி குறிப்பிட்டிருக்காரு. அந்த டமரு ஓசை, உடுக்கை ஓசை, சிவனாரின் கரங்களில் இருக்கக்கூடிய உடுக்கை ஓசை ரொம்ப 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 முக்கியமானது அப்படின்னு குறிப்பிட. ஏன்னா அந்த உடுக்கை ஓசை தான் இந்த சிவநாடியை உள்ளே வளர்க்கக்கூடியது. மெல்ல மெல்ல அந்த சத்தத்துக்கு அப்படி நாடி நரம்பெல்லாம் எழுந்துக்கும் உடுக்கை அடிக்கும் பொழுது. அது என்னன்னா உள்ள சிவநாடி வளருது அப்படிங்கறதே வந்து இப்பதான் புரிஞ்சுக்க முடியுது. உடுக்கையின் ஓசையை கேட்டு கேட்டு அந்த சிவ வாத்தியங்களின் ஓசையெல்லாம் கேட்கும் பொழுது நமக்கு உண்மையிலேயே சிவநாடி உள்ள வளருது அப்படிங்கறதுதான் சத்தியமான உண்மை அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. எப்படி இது பாருங்களேன், இது எவ்வளவு பெரிய விஷயம் அப்படின்னா, எப்படி நம்ம சகசிராரா உள்ள போனோம்னு சிவநாடி வளர்ந்துருமா? அது வளர்றதுக்கு ஏதாவது ஒரு எரிபொருள் வேண்டாமா அப்படின்னு அதையும் அவரே கேட்டு அவரே அதுக்கு வந்து பதில் கொடுத்திருக்காரு. என்னன்னா, நமது ஒளிப்பாலத்திலிருந்து, அதாவது சிரசிலிருந்து விடுபட்டு விண்ணேறிய ஆத்ம கருக்கள் ஒவ்வொரு முறையும் ஆசைப்படும் பொழுது ஒவ்வொரு ஆத்ம கருக்களும் சிறைப்படுகிறது. ஒவ்வொரு ஆசையும் நிறைவேறிய பிறகு ஒவ்வொரு ஆத்ம கருக்களும் விடுதலை அடைந்து வெளியேறுகிறது. இதெல்லாம் நமக்கு நிறைய தெரிஞ்ச விஷயம். இது எல்லாத்தையுமே அகத்தியரையா முன்னாடி குறிப்பிட்டிருக்காரு. விடுபடும் ஒவ்வொரு கருக்களும் என்ன செய்யும், சிரசை கடந்து ஒளிப்பாலம் அமைக்கும். தன்னுடைய அந்த காந்த சக்தியை கொண்டு, பாதரச ஆற்றலை கொண்டு, ஒளி சக்தியை கொண்டு, நம்ம கண்ணுக்கு தெரியாது சூட்சமமான ஒரு ஒளிப்பாலத்தை அமைக்கும். ஜீவாத்மா எதுக்கு ஒளிப்பாலம் அமைக்குது? பரமாத்மாவை சென்றடைவதற்கு. சூரியனின் மையத்திற்குள் சென்று என்னைக்கு கலப்புற வேண்டுமோ அது வரைக்கும் இது ஒளிப்பாலத்தை அமைச்சுக்கிட்டே இருக்கும். ரோடு போட்டுக்கிட்டே இருக்கும். அந்த ஊரை போய் சேர்ற வரைக்கும் ரோடு போடுற மாதிரி அது போட்டுட்டே இருக்கு இல்லைங்களா? இப்போ ஒவ்வொரு துகளும் விடுபடும் பொழுது தன்னுடைய ஆற்றலை பயன்படுத்தி அந்த ரோடை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்குன்னு பார்த்தோம். அப்போ இந்த ஒளிப்பாலத்தினுடைய உச்சத்தில் இதுவரை விடுபட்ட எண்ணற்ற ஆத்ம கருக்கள் வீற்று இருக்கும். எல்லாருக்குமே தெரியும். நாம எல்லாருமே அந்த சிவலிங்க பூஜை செய்தோம் இல்லைங்களா? நம்ம அகத்தியரையாவினுடைய சிவலிங்கத்தை, அவருடைய ஆத்ம கரு அடங்கிய அந்த சிவலிங்க ரூபத்தை வாங்கி நம்ம ஆத்ம ஆற்றல்கள் அடங்கிய சிவலிங்கத்தோடு பிணைத்து வைத்து 9 முறை நூல் கொண்டு சுற்றி நம்ம பிணைத்து வைத்து அந்த வழிபாடுகளை செய்த பொழுது 108 சிவத்துளிகளை இறக்கி கொடுத்தார். எப்படி இது சாத்தியம் அப்படின்னா, ஐயா இப்போ எனக்கு அது ரொம்ப தெளிவா புரியுது. ரொம்ப ஆனந்தமா மகிழ்ச்சியா இருக்கு. சில விஷயங்கள் புரியாம இருக்கும்போது அதான் ஞானமா இன்னொருத்தர் அது புரியும் பொழுது அப்படி ஒரு ஆனந்தம் ஏற்படும் இல்லையா? அந்த ஆனந்தம் என்னன்னா, இந்த ஆத்ம நம்ம உயிருக்குள்ள அகத்தியர் ஐயா வந்து கலப்புட்டு இருந்தாரு. காலபைரவர் ஐயா வந்து கலப்புட்டு காலபைரவர் ஐயா முதல் 48 நாட்கள் நமது ஆன்மாவிலிருந்து விடுபட்ட துகள்களை ஒண்ணு இழுத்து உள்ள கொடுத்தாரு. நம்ம அந்த 108 சிவத்துளிகள் போற்றி போற்றி படிப்போம் இல்லையா? ருத்ரரை போற்றி வீரபத்ரரை போற்றின்னு படிப்போம். அது எல்லா சிவத்துளிகளும். ஏன்னா நம்ம உயிரோட காலபைரவர் கலப்புற்று இருந்தார் முதல் 48 நாள். அவர் வந்து கலந்ததுனால உயிர் சக்தி ரொம்ப வீரியமா ஆயிடுச்சு.
சோ உயிர் சக்தி போன வாரமே பார்த்தா 50% காந்த சக்தி, இப்ப ஆன்ம சக்தி, 50% உயிர் சக்தி இருந்ததுன்னா அப்படியே இருக்கும். உயிர் சக்தி அதிகமாக இருக்கும்போது ஆன்மாவை இருக்கும், ஆன்ம சக்தி அதிகமாகும் போது உயிரை இழுக்கும்னு பார்த்தோம் இல்லைங்களா? இப்போ நமக்கு உயிரோட காலபைரவர் கலந்ததுனாலதான் மேலே இருந்து ஆன்ம துகள்களை அவங்களால இழுக்க முடிஞ்சது. உயிர் சக்தி 50% ஜாஸ்தியாகி 60-70% போனதுனாலதான் இந்த ஆன்ம துகள்களை நம்ம ஒளிப்பாலத்துல இருந்து ஈர்த்து உள்ள இறக்க முடிஞ்சது. அதுக்கப்புறம் அகத்தியர் ஐயா தன்னுடைய ஆற்றலை நம்ம உயிரோட கலந்ததுனாலதான் உயிர் வீரியம் அடைந்து இந்த 108 ஆன்ம துகள்களை இழுத்து உள்ள செலுத்தினாங்க. அதுதான் இந்த விஷயமேங்கிறது இப்ப ரொம்ப தெளிவா புரிஞ்சுது. இப்போ என்ன நடக்குது அப்படின்னாக்கா, ஆக்ஞை சக்கரத்தை தூய்மை உறுத்தி உயிராற்றலை அம்மா பெருக்கி வச்சிருக்காங்க. இப்ப நமக்கு எல்லா சக்கரங்களும் தூய்மை அடைஞ்சதுனால எல்லாருக்குமே தேகம் அப்படியே நல்ல ஒரு பொலிவுற்ற நிலையில இருக்கு. நிறைய ஆற்றல்கள் பெரிய இருக்கு. நம்புங்க, நிறைய ஆற்றல்கள் பெரிய இருக்கு. நான் எப்படி நம்புவேன்னா, எனக்கு நடந்தா எல்லாருக்கும் நடக்கும், யாரெல்லாம் செய்யறாங்களோ அவங்களுக்கு நடக்கும், எனக்கு நடக்கலைன்னா யாருக்கும் நடக்காது அப்படிங்கிறது நான் எனக்குள்ள வச்சுக்கிற ஒரு புரிதல், அவ்வளவுதான். அதுல தவறுதலும் இருக்கலாம். ஆனா இது நடக்கும் பொழுது எல்லாருக்குமே இது நல்லா நடக்குது அப்படின்னு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இப்போ எல்லா சக்கரமும் தூய்மை உறுத்தப்பட்டு ஆக்ஞை சக்கரம் தூய்மை உறுத்தப்பட்டு நமது உயிர் ஆற்றல் இப்ப ரொம்ப அற்புதமாக பெருகி இருக்கு. அப்ப உயிர் சக்தி என்னாச்சு, 50, 60, 70% ஏறினோன்னு ஆட்டோமேட்டிக்கா மேல இருந்து ஆன்ம துகள்களை இழுக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கறத அவங்க அருளுரையிலே அதான் குறிப்பிட்டிருக்காங்க. அப்போ என்ன நடக்குது அப்படின்னாக்கா, 1000 சகசிராரா இல்லைங்களா, 1000 ஆத்ம கருக்கள் விடுபட்டு ஒளிப்பாலத்தில் நிலைத்திருக்கக்கூடிய 1000 கருக்கள், அந்த பாதரச துகள்கள் நமது சிரசில இறங்கி சகசிராராவோட கலந்து நமதுக்குள்ள சிவநாடியை வடிவமைக்க போகிறது அப்படின்னு அவங்க குறிப்பிட்டிருக்காங்க. இதுல என்ன விஷயம் தெரியுங்களா, அத 200 பிரிக்கிறாங்க. அதாவது நிலதேகம், நம்மளுக்கு பஞ்சதேகம் இருக்கு. முதல் நாள் நம்ம நில தேகத்தை தான் நம்ம ஒவ்வொரு முறையும் பயிற்சிகள் எடுக்கிறோம். அடுத்தது நீர் தேகத்துக்கான பயிற்சி, வாயு, அக்னி, ஆகாயம் அந்த தேகங்களுக்கான. ஃபர்ஸ்ட் நாள் நில தேகத்திற்கான பயிற்சிகளை ஏற்கும் பொழுது நமது நில தேகத்தில் உள்ள சகசிராரா சக்கரத்தில் விடுபட்ட ஒளிப்பாலத்தில் நிலைத்திருக்கக்கூடிய 200 ஆன்ம கருக்கள் ஈர்க்கப்பட்டு சகசிராராவோடு கலப்புறும். அதுல மகா காலேஸ்வரனோட ஆற்றல்களும் கலப்புறும், நமது ஆன்ம ஆற்றல்களும் கலப்புறும். அப்படியே என்ன ஆகும், அந்த சகசிராரா சக்கரம் ஆக்ஞை, விசுப்தி, அநாகதம், மணிப்பூரகம், சுவாதிஷ்டானம், மூலாதாரம் வரைக்கும் அன்னைக்கு வளர்ச்சி அடையுது. வளர்ச்சி அடைஞ்சிட்டு அப்படியே என்ன செய்யுது, மூலாதாரத்தில் தேங்கி இருக்கக்கூடிய அந்த மிக நுண்ணிய ஆகாய நாத விந்து சக்தி அப்படின்னு சொல்றாங்க. குண்டலினி சக்தி உயர்த்துறது, சிவநாடி முழுமை அடைஞ்சாதான் குண்டலினி சக்தி உயர்த்த முடியும்னு இப்பதான் பாத்துட்டு இருந்தோம். இப்போ இந்த ஒரு வாரத்துக்கு மட்டும் டெம்பரவரியா, அந்த ஒரு வாரத்துக்கு மட்டும் இந்த சிவநாடியை அவர்கள் அமைக்கிறார்கள். அது மூலாதாரம் வரைக்கும் போயிட்டு அங்க தேக்கமுற்று இருக்கக்கூடிய ஆற்றல்களை எடுத்துக்கொண்டு மெல்ல 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 மேலேற்றம் அடைந்து நம்ம சகசிராரா சக்கராவோடு கலப்புறும். 2வது தினம் நீர் தேகத்தில் இருக்கக்கூடிய சகசிராரா சக்கரத்தோடு மீண்டும் வேற ஒரு 200 துகள்கள் இறங்கி அப்படியே உள்ள நம்ம நீர் தேகத்தில் சேமிக்கப்பட்டுள்ள அனைத்து ஆற்றல்களையும் எடுத்துக்கொண்டு மெல்ல மெல்ல மேலேறி மீண்டும் அந்த 200 துகள்களும் ஒளிப்பாலத்தோட கலந்து மேல போயிடுது. அந்த சக்திகள் எல்லாம் எடுத்துக்கொண்டு செல்லறதுக்கு இந்த ஆத்ம கருக்கள் ஏன் வருது, உயிர் சக்தி அதிகமாயிடுச்சு. அதனால ஈர்ப்புற்று அவை கீழே இறங்கி இங்க உயிர் சேர்த்து வச்சிருக்க இந்த அற்புதமான ஆற்றல்களை எடுத்துக்கொண்டு அவை மேலே செல்கிறது. 5 நாளும் இந்த மாதிரி 5 ஆற்றல்களும் 200 ஆற்றல்கள் ஆன்ம கருத்துகள் விடுபட்ட ஆன்ம துகள்கள் ஒளிப்பாலத்துல இருந்து இறங்கி நம்ம சகசிராரால எல்லா சக்கரத்துக்கு போய் திருப்பி யூட்டர்ன் எடுத்து போகுது இல்லைங்களா. அதை எப்படி குறிப்பிடுறாங்கன்னா, ஒரு டியூப் மாதிரி ஒரு காட்சி கொடுத்தாங்க. ஒரு சின்ன நரம்பிழை தான், மெல்லிய நரம்பிழை, அது ஒரு டியூப் மாதிரி வச்சுக்கோங்களேன், ஒரு பிவிசி பைப் மாதிரி அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். ஒரு கற்பனையில பாக்குறதுக்காக சொல்றேன். அப்படி ஒரு டியூப் அது ஃபர்ஸ்ட் அமைக்குது. ஃபர்ஸ்ட் டே அது என்னன்னா, நில தேகத்தில் உருவாகக்கூடிய சிவநாடி, உள்ள போகக்கூடிய சுழுமுனை சூட்சம நாடி சிவநாடி மூலாதாரம் வரைக்கும் போய் எல்லா ஆற்றல்களையும் ஏற்றுக்கொண்டு அது போகிறது. அடுத்த நாள் உருவாகக்கூடியது என்ன அப்படின்னா, நீர் தேகத்தில் உருவாகக்கூடிய சிவநாடி அந்த டியூபுக்குள்ளேயே இன்னொரு டியூப் வருது. அந்த டியூப் மாதிரி அது மாதிரி காட்சி கொடுக்குறாங்க. மெசேஜ்லயே அதான் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு டியூப், அது ஒரு குழாய்க்குள்ளே இன்னொரு குழாய் நம்ம சொருகிற மாதிரி, ஒரு பிவிசி பைப்புக்குள்ள அதோட சின்னதா இன்னொரு பிவிசி பைப் சொருகிற மாதிரி அதுக்குள்ள ஒரு சிவநாடி வளருது. அடுத்த நாள் வாயு தேகத்துக்குள்ள அதுக்குள்ள இன்னொரு சிவநாடி, அடுத்த நாள் அக்னி தேகத்துல அதுக்குள்ள இன்னொரு சிவநாடி, ஆகாய தேகத்துக்குள்ள அப்ப உள்ள மெலீசா ஒரு சிவநாடி, அதை சுற்றி
அக்னி தேக சிவனாடி, அதை சுற்றி வாயு தேக சிவனாடி, அதை சுற்றி நீரு, அதை சுற்றி நிலதேக. அப்ப 5 உள்ள 5 லேயர் இருக்கக்கூடிய டியூபுக்குள்ள டப்பாக்குள்ள போட்டு மூடி வைப்போம்ல, அந்த மாதிரி 5 டப்பா மாதிரி அந்த இது உருவாகி எல்லா ஆற்றல்களையும் எடுத்துக்கொண்டு அப்புறம் என்ன ஆகுது, 6வது நாள் எல்லா ஆற்றல்களும் எடுத்த பிறகு 7வது நாள் நம்ம 7வது நாள் பயிற்சியே வித்தியாசமா இருக்கும். அருளுரையை கேட்டிருந்தவங்களுக்கு எல்லாம் தெரியும். கடைசி நாள் 49வது தினம், இதுல 7வது தினம் நம்ம என்ன செய்யணும்னா காலையில 6 மணிக்கு மூலாதாரத்திற்கான பயிற்சியை மீண்டும் செய்ய வேண்டும் சொல்லியிருந்தாங்க. மூலாதாரத்துக்கு நம்ம என்ன செய்தோம், தோப்பு கரண பயிற்சி. அந்த பயிற்சி உங்களுக்கு வரும். காலையில 6 மணிக்கு அந்த தோப்பு கரணம் 7 முறை தோப்பு கரணம் போடுவோம். அது அடுத்தது சுவாதிஷ்டானத்துக்காக ஒற்றைக்கால் தவம், அடுத்தது மணிப்பூரத்திற்காக நம்ம அந்த தனுராசனம், அப்புறம் அநாகதத்திற்காக சூரிய நமஸ்காரம், அப்புறம் விசுக்தி சக்கரத்திற்கு கழுத்தை சுழற்றுவது. அதே மாதிரி காலையில 6 மணிக்கு எந்த பயிற்சி, அடுத்தது 8 மணிக்கு அது, 10 மணிக்கு, 12 மணிக்கு, 2 மணிக்கு விசுக்தி, அது மாதிரி 4 மணிக்கு ஆகிய, கடைசியில சகசிராரா. அப்போ என்ன ஆகும்னா கீழே வரைக்கும் போட்ட அந்த ரோடு இருக்கு இல்லைங்களா, சிவநாடி அப்படின்னு சொல்லக்கூடிய அற்புதமான மிக 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 உன்னதமான இறைவனால் மட்டுமே அமைக்கக்கூடிய அந்த அற்புதமான அந்த ஒளி பாலம் சொல்லக்கூடிய இந்த சிவநாடி மெல்ல 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 மேலே ஏறி, அந்த டெம்பரவரியா ஒரு வாரத்துக்கு போடுறாங்கல்ல, அது மெல்ல மெல்ல மேலே ஏறி அப்படியே முற்றிலுமாக மறைந்து விடும். நம்ம சகசிராராசுக்கு வந்துரும். சுதர்சன சக்கரத்தினை மகாவிஷ்ணு அவர்கள் மீண்டும் பெற்றுக்கொள்ளுவார் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. அதை எழுதி முடிச்ச உடனே தலை அவ்வளவு சுத்துது. இவ்வளவு விஷயங்கள் நடக்குதா, இவ்வளவு நடக்க போகுதா, இதெல்லாம் எப்படி அப்படின்னா இது சத்தியயுக வாசியாக மலர்கிற ஒவ்வொருவருக்கும் இது நிகழும் அப்படிங்கிறது அவங்க என்ன குறிப்பிடுறாங்கன்னா, சத்தியயுகத்திலே இருக்கிறவங்களுக்கும் தெரியாது இதனுடைய இது. ஆமா, இது ஒரு சாதாரண விஷயம் அப்படின்னுவாங்க. அடுத்த யுகங்கள்ல வரவங்களுக்கு கூட ரொம்ப தெரியாது. கலியுகத்தினுடைய உச்சம், மொத்தமான கழிவுகளின் உச்சத்தில் இருக்கக்கூடிய நமக்கு முற்றிலும் புதுமையான, முற்றிலும் சுத்தமான, சுத்த தேகத்திற்கே உரித்தான அந்த சத்திய யுகத்திற்கு உரித்தான ஆற்றல்கள் வழங்கப்படுதா. நம்ம இந்த எக்ஸ்ட்ரீமையும் பாக்குறோம், அந்த எக்ஸ்ட்ரீமையும் பார்க்கிறோம். அதனாலதான் உங்களுக்கு இந்த மாதிரியான நிலைகள் உருவாகுது அப்படிங்கிறதையும் மகாவிஷ்ணு அவர்கள் குறிப்பிட்டிருக்காங்க. இந்த சகசிராரா சக்கரமாக சுதர்சன சக்கரமே இயங்குது இல்லைங்களா. அப்ப என்ன சொல்றாரு, ஹயக்ரீவ மகரிஷிகள் அமைத்திருக்கக்கூடிய அந்த மகா சக்தி மண்டல கோபுரத்திலிருந்து அதிகமான பிரபஞ்ச சக்தியினை நான் ஈர்த்து வழங்கி கொண்டே இருப்பேன். ஒரு வாரம் நான் உங்களுடைய சகசிராராவாக, உங்களுடைய ஆன்மாவாக நான் அமர்ந்திருக்கிறேன் அல்லவா. அதனால மகாவிஷ்ணு அவர்கள் சொல்றாரு, அவர் அமர்ந்திருக்கிறதுனால அவருக்கு இன்னும் என்ன கொடுக்க முடியும் அப்படின்னு அவர் யோசிச்சு ஹயக்ரீவ மகர்ஷிகள் இறக்கி வச்சிருக்கிற அந்த மாமகா சக்தி மண்டல பிரபஞ்ச சக்தியை ஈர்த்து ஈர்த்து அதிகமாக நமக்கு தேகத்துக்கு கொடுக்க போறாங்க. ஒவ்வொருத்தரும் போனஸ்க்கு மேல போனஸ், அவ்வளவு ஆற்றல்கள் கொடுக்க போறாங்க. இந்த ஒரு வாரமும் எல்லாருமே கண்டிப்பாக முடிந்த அளவு தவறாது உணர்வு நிலைகளோடு இதை ஏற்று பாருங்க. அப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். இந்த ஒரு வாரத்திற்கு பின் சிவநாடி என்பது மறைந்து விடும். அப்புறம் நமக்கு எந்த அளவுக்கு ஆக்சுவலா வளர்ந்திருக்கோ அந்த அளவு சிவநாடி அப்படியே இருக்கும் அப்படின்னு அவங்க குறிப்பிட்டிருக்காங்க. அந்த சிவநாடியும் மெல்ல மெல்ல அது வேகமா வளர்ச்சி அடைய துவங்கும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. ஒவ்வொரு சக்கரமும் ஒரு புதமான விஷயம் என்ன தெரியுமா, இந்த சிவநாடி ஒரு வாரத்துக்கு வளர்ந்துட்டு மேல போயிடுது இல்லையா. இந்த சிவநாடி செய்யக்கூடிய ஒரு உன்னதமான பணி, மகா காளேஸ்வரரே உள்ள இறங்குறாரு. அவர் ஏதாவது ஒரு உன்னதமான பணியை உள்ள செஞ்சுட்டு தானே போவாரு. என்ன செய்ய போறாரு அப்படின்னாக்கா, டைரக்ட் கனெக்ஷன் எதோட, பிரபஞ்ச சக்கரங்களோடு அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு ஸ்ரீ மகாவிஷ்ணு. அவர் குறிப்பிட்டிருக்காரு. மகா காளேஸ்வரர் சைலண்டா இருக்காரு. நமக்கு உள்ள போயிட்டு என்ன செய்ய போறாருன்னா, நமது தேகத்தில் உள்ள மூலாதார சக்கரத்தோடு பிரபஞ்ச மூலாதார சக்கரத்தினோடு இரண்டையும் இணைத்து ஒரு நேர் இடைத்தொடர். எப்பொழுதுமே இந்த பிரபஞ்ச சக்தி நமக்கு எப்படி வரும், சகசிராரா சக்கராக்கு அங்க இருந்து ஆக்னியைக்கு அப்புறம் ஆக்னியை கொடுக்குற 50% ஆற்றல் விசுக்திக்கு அது நஞ்சை பிரிச்சு எடுத்தாதான், அதுக்கப்புறம் அநாகத்துக்கு அது இலகி கொடுத்தாதான், மணிப்பூரத்துக்கு அது அணுவை பிளந்து கொடுத்தாதான், அப்புறம் தான் அது மூலாதாரத்துக்கு எல்லாம் போகுது. ஆனா இப்ப இல்ல சொல்றாங்க, எப்படி அநாகத சக்கரம் மட்டும் டைரக்ட் கனெக்ஷன் இருக்கு ஆண் தேகத்திற்கு இருக்குன்னு குறிப்பிட்டு இருந்தார் சூரிய பகவான். அது மாதிரி இப்போ ஒவ்வொரு சக்கரத்திற்கும் பிரபஞ்ச சக்கரங்களோடான நேரடி தொடர்பு நிலையை உருவாக்கியே அருளிடுவார் ஸ்ரீ மகா காளேஸ்வரர் அப்படிங்கறத மகாவிஷ்ணு அவர்களுடைய அருள் உரையில குறிப்பிட்டிருக்காரு. அப்போ நேரடியாக பிரபஞ்ச ஆற்றல்களோடு எப்படி இந்த ஆதி விளக்கானது
பிரபஞ்ச சக்கரத்தினையும் நமது தேக சக்கரத்தினையும் இணைத்து ஒரு உன்னதமான செயலாற்றுகின்றது, மிகவும் பிரம்மாண்டமான செயலாற்ற போகின்றது. அதற்கு எடுத்துக்காட்டாக முன்னுதாரணமாக இந்த சத்தியயுகவாசிகளாக மலர்கின்ற பயிற்சிகளை தீர்க்கமாக ஏற்கின்ற மானுடர்களுக்கும் இந்த நிலை நடக்கும் அப்படின்னு ஐயா குறிப்பிட்டிருக்காங்க. இந்த அற்புதமான உயிர் சக்தி, குண்டலினி சக்தி அப்படிலாம் சொல்லக்கூடிய இந்த நுண்ணிய ஆகாய மூலக்கூறுகள் எல்லாம் மேலேற்றம் அடைந்தாலும் நமக்கு இனிமே அதிகமாக ஆற்றல்கள் நேரடியாகவே கிடைக்க துவங்கும். மூலாதாரத்துக்குள்ள அதிகமான அற்புதமான நுண்ணிய ஆகாய மூலக்கூறுகள் டைரக்டா பிரபஞ்ச சக்தியிலேருந்தே நம்மளால எடுத்துக்க முடியும். அதற்கு என்ன மாதிரி வழிமுறைகள், என்ன பயிற்சிகள், என்ன செய்யணுங்கிறத அவங்க கண்டிப்பா சொல்லுவாங்க. அத ஆட்டோமேட்டிக்கா வந்தாலும் அது உணர்வு பூர்வமாக நம்ம எப்படி பிரபஞ்ச மூலாதாரத்தை நமது மூலாதாரத்தோடு கனெக்ட் பண்ணி ஆற்றல் பரிமாற்றம் எப்படி நடத்துறது, எப்படி அதிகமா ஆற்றலை எடுத்துக்கிறது, அதை எடுத்து என்ன பண்றது, அது எல்லாமே அவங்க கண்டிப்பாக அகத்தியரையாவும் மற்ற தெய்வங்களும் நம்மளுக்கு வழி நடத்த போறாங்க. இந்த நான் சொன்ன மாதிரி உயிர் சக்தி இப்ப பெருகி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க தேகத்துல. ஆக்ஞை சீர்திருத்தப்பட்டதுனால, ஆதிசக்தி அன்னை இருக்கிறதுனால, சப்த மாதாக்கள், சப்த கன்னியர்கள் அவ்வளவு பேர் இருக்கிறதுனால, நம்ம உயிராற்றல் பெருகி இருக்கிறதுனாலதான் இந்த செயல்கள் நடக்குது. ஆத்ம துகள்கள் ஈர்க்கப்பட்டு சிவனாடி வளர்ச்சி அடையப்பட்டு எல்லாமே நமக்கு இங்கே கொடுக்கப்படுறதாக அவங்க சொல்றாங்க. அடுத்தது என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இப்போது நமது உயிர் சக்தி பெருகி இருக்கு, ஆக்ஞை சக்தி பெருகி இருக்கு. அதனால இந்த ஆத்ம துகள்கள், விடுபட்ட ஆத்ம துகள்கள் ஒளிபாலத்திலிருந்து இறங்கி வந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இந்த முக்கியமான இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்க அப்படின்னாக்கா, ஒளிப்பாலம், இதை பத்தி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இந்த ஒரு சின்ன விஷயம். ஒளிப்பாலம் என்பது என்ன? ஒவ்வொரு ஆத்ம கருவும் சிரசினை விட்டு விடுபட்டு விடுதலை அடைந்து, தான் வந்த வேலையை முடிச்சுட்டு விடுபட்டு விடுதலை அடைந்து தன்னை சூழ்ந்திருக்கக்கூடிய அந்த எலக்ட்ரான், புரோட்டான் எல்லாம் உதிர்த்துட்டு அந்த நியூட்ரான் அணு அப்படின்னு அற்புதமா உள்ள இருக்கிற ஆத்ம கருவோடு அது பயணிக்கும் பொழுது தன்னுடைய ஆற்றல்களை செலுத்தி ஒரு ஒளிப்பாலம் அமைத்துக் கொண்டே செல்லும் பரமாத்மாவினை அடையும் வரை. ஒவ்வொரு துகளும் ஒரு ரோட எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னு பார்த்திருக்கோம் இல்லைங்களா? அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எப்படி ஒளிப்பாலம் மேலே வளர்ச்சி அடைகிறதோ அதே மாதிரிதான் கீழே சிவநாடியும் வளர்ச்சி அடையும். நீ இங்க இருந்து ஒரு பரமாத்மாவுக்கு போகிற தூரத்துல சரிபாதி அளவுக்கு நம்ம ரோடு போட்டிருக்கோம்னு வைங்களேன், நம்ம தேகத்துக்குள்ளேயும் சகசிராராவில இருந்து சரிபாதி தூரத்திற்கு சிவநாடி வளர்ந்திருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப ஆல்மோஸ்ட் நம்ம 90% தூரம் போயிட்டோம், பரமாத்மாவை நெருங்கி விட்டோம் அப்படின்னா, உள்ள இருக்கிற சிவநாடியும் மூலாதாரத்தை தொட போகிறது, 90% வளர்ந்திருக்கு அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கலாம். எப்படி அண்டத்தில் இருப்பதெல்லாம் இந்த பிண்டத்தில் இருக்கு அப்படின்னு சொல்றாங்களோ, அதே மாதிரி நமது ஒளிப்பாலமும் நமது தேகத்துக்குள்ள சிவநாடியாக வளர்ந்து கொண்டே இருக்கிறது அப்படின்னு சொன்னாங்க. ஒரு சின்ன காட்சி கூட கொடுத்தாங்க, எனக்கு ரொம்ப சிரிப்பா வந்தது. ஒரு கன் எடுத்து இப்படி ஷூட் பண்றாங்க. அந்த புல்லட் அப்படி ஷூட் பண்ணும்போது அதனுடைய ஒரு கவர் நினைக்கிறேன், ஒரு உரை மாதிரி அது ஒண்ணு கீழே விழும், டப்பு டப்புன்னு கீழே விழும். அந்த புல்லட் மட்டும் போய் ஏதோ ஒரு இதுல காட்சியில பார்த்ததுதான் அந்த காட்சி எனக்கு ஞாபகப்படுத்துறாங்க. நீ பார்த்த இல்ல, இதுதான், இது மாதிரிதான். சோ இந்த புல்லட் அங்க மேல போகுது ஒளிப்பாலத்துல, இது அப்படியே புல்லட் மாதிரிதான் போகும். ஒரு கரு விடுபட்டவொன்னா அவ்வளவு ஃபாஸ்டா அந்த ஒளிப்பாலத்துல போய் உச்சத்துல போய் உட்காந்துக்கும். அந்த அப்படி ஒரு புல்லட் மாதிரி இங்க இருந்து போகும் பொழுது அதனுடைய அதுல இருந்து வெளிப்படுற அந்த உரை மாதிரி, அந்த கவர் மாதிரி, அதை எப்படி சொல்றதுன்னு தெரியல, அது டக்குன்னு கீழே இறங்குது. அந்த ஷூட் பண்ணும்போது ஒண்ணு கீழே விழுதுறல, அது நானா அந்த காட்சி எனக்கு கொடுத்ததுனால எனக்கு இந்த ஒரு புரிதல் இருந்தது. அது மாதிரி அது உள்ளுக்குள்ள மேல அப்படி போகும்போது எல்லாத்துக்குமே ஒரு எதிர் விசை இருக்கும் இல்லைங்களா? இது இப்படி ஒரு இது வில் எடுத்து அம்பு அப்படி அடிச்சா கூட ஒரு எதிர் விசை, ஒரு விசைக்கு ஒரு எதிர் விசை இருக்குல்ல, அந்த மேல் போற விசைக்கு ஒரு எதிர் விசையாக உள்ளே சிவனாடி வளர்கிறது அப்படிங்கிறதையும் அவங்க புரிய வச்சாங்க. இப்போ அவங்க இன்னொரு விஷயம் என்ன சொன்னாங்க அப்படின்னாக்கா, ரொம்ப ரொம்ப ஒரு எளிதான விஷயம், இவ்வளவுதானா அப்படின்ற மாதிரி இருந்து. எப்படின்னா, நீ ஒளிப்பாலத்தை பரமாத்மாவை நோக்கி நீ வளர்த்துக்கிட்டே போகணும். என்னைக்கு பரமாத்மாவை டச் பண்றியோ அன்னைக்கு உனக்கு பூரணத்துவமான முக்தி, ஞானம் எல்லாம் சொல்றாங்க இல்லையா, விடுதலை அப்படின்னு. இந்த ஒளிப்பாலத்தை வளர்க்கறதுக்கு தானே நம்ம போராடுறோம். என்ன செய்யறோம்? எல்லா ஆசைகளையும் பற்றுகளையும் விட்டு சீக்கிரமா அந்த ஒளிப்பாலம், இறைவனே கதி, இறைவா இந்த பயிற்சி பண்ணு, அந்த பயிற்சி பண்ணு, தியானம் பண்ணு, தலைகீழ நில்லு, இறைவனை அடையணும், எனக்கு போறோம், பிறவி கடக்கணும் அப்படின்னு நம்ம நிறைய நினைக்கிறோம் இல்லைங்களா? அந்த ஒளிப்பாலத்தை வளர்க்கறதுக்கு அவ்வளவு கஷ்டப்படுறோம். அவர் என்ன சொல்றாரு, எளிதாக நீங்க சிவநாடியை வளர்த்துட்டு போயிடலாம் அதுக்கு அப்படின்ற மாதிரி புரிய வச்சாங்க. ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஒளிப்பாலத்தை வளர்ப்பதனை காட்டிலும் சிவநாடியை வளர்ப்பது எளிது. ஆனா ஒண்ணு விஷயம், ஒளிப்பாலம் வளர்ந்தால் சிவநாடியும் வளரும், சிவநாடி வளர்ந்தால் ஒளிப்பாலமும் வளரும். ஏன்னா இந்த பக்கம் எவ்வளவு வளருதோ இந்த பக்கம் அதுவும் வளரும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க இல்லையா? அப்போ இந்த சிவநாடி வளர்வது ரொம்ப ரொம்ப ஈஸியான செயலாக
இருக்கும் அப்படிங்கிறத குறிப்பிட்டிருந்தாங்க. ஒளிப்பாலத்தை நீங்க வளர்க்கறத விட இந்த சிவனாடியை வளர்க்கறது ரொம்ப எளிது. எப்படி அப்படின்னு சொன்னீங்கன்னா, சிரிப்பீங்க, சும்மா இரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. சும்மா இருந்தாலே போறோம். இந்த சிவனாடி எளிதாக அற்புதமாக வளர்ந்துவிடும். பல தடவை பல முறை அவங்க சொல்றது இதான். ஐம்புலன்களை ஒடுக்கு, 5 நிமிஷம் டைம் கிடைக்குதா? சும்மா உட்காரு. கண்ண மூடு, காத மூடு. எதையும் கேட்காத, எதையும் பார்க்காத, எதையும் சிந்திக்காத. சிந்தனை மனம் கொஞ்சம் ஓடினாலும் பரவாயில்ல, தடுக்க முடியல. வெறும் சுவாசத்தை மட்டும் கவனித்துக் கொண்டு அமைதியா இரு. இப்ப ஒரு 10 மினிட்ஸ் எனக்கு கிடைச்சிருக்கு. அடுத்து எந்த வேலையும் இல்ல. அமைதியா உட்கார்ந்துருங்க. ஏதாவது ஒரு 5 நிமிஷம் கிடைக்குது. ஒரு 15 மினிட்ஸ் எனக்கு கிடைக்குது. ஒரு ஹாஃப் அன் அவர் இப்ப பிரேக். பிரேக்னால உடனே மொபைல கையில எடுத்து வச்சுக்கிறோம் இல்லையா? அந்த பிரேக் இல்லாம எல்லாத்தையும் போட்டுட்டு அப்படியே அமைதியா உட்காரு. எதுல வேணா உட்காரலாம். எந்த ஆசனத்துல வேணா உட்காரலாம். என்ன நீங்க தர்பை பாய் விரித்து அதுல உட்காரணுன்றதெல்லாம் கூட இல்ல. அப்படியே சோஃபால உட்காருங்க, சேர்ல அமைதியா உட்காருங்க. அமைதியா உட்கார்ந்தா சிவனாடி எளிதில் வளர்ந்து விடும்ன்றாங்க. நீங்க ஈஸியா விடுதலை அடைஞ்சிடலாம், ஈஸியா முக்தி அடைஞ்சிடலாம், ஈஸியா ஞானம் அடைஞ்சிடலாம். அனைத்தும் உணர்ந்த ஒரு உன்னத ஆன்மாவாக உருமாற இயலும்ன்றாங்க. எளிதான வேலை சிவனாடியை வளர்க்கறது எப்படின்னா, சும்மா இருக்கிறது. சும்மா இரு சொல்லறன்னு சொல்லி முருகப்பெருமான் அருணகிரிநாதருக்கு வழங்கிய அந்த ஒரு சின்ன வார்த்தை தான், சும்மா இரு சொல்லற. அதுதான் அவருடைய பரிபூர்ண ஞானத்திற்கு காரணம் நம்ம படிச்சிருக்கோம். அதே மாதிரி நம்ம கிட்டுகின்ற நேரத்துல எல்லாம் சும்மா இருப்போம். சும்மாவே இருக்க மாட்டேங்கிறோம். ஏதாவது ஒண்ணு அடுத்து 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 நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கோம். கிடைக்கிற நேரத்துல எல்லாம் இனிமேதான் நம்மளுடைய சேவிங்ஸ் என்ன தெரியுங்களா? பேங்க் லாக்கர்ல கொண்டு போய் பணத்தை நகையை சேர்த்து வைக்கிறது இல்ல. சும்மா இருக்கிறதா நம்மளுடைய சேவிங்ஸ். சும்மா இருக்கிறதா உயிராற்றலை சேமிக்கும். சும்மா இருக்கிறதா சிவனாடியை வளர்க்கும். சும்மா இருக்கிறதா ஞானத்தை பெருக்கும். சும்மா இருக்கிறதா நம்மள பரமாத்மா கிட்ட கொண்டு போய் சேர்க்கும். ரொம்ப சிம்பிளா அழகா சொல்லிட்டாங்க. இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா சொல்லியிருந்தாங்க? இவ்வளவு ஒரு அறிவியல் பூர்வமான விளக்கமா தான் இதை நான் எடுத்துக்கிறேன். ஒரு உன்னத மானுடரை இறைவனே நேரில் வந்து அழைத்து செல்வார் என்று உணர்த்தப்படுவதும் இந்த சிவனாடியின் வளர்ச்சியை தான் அப்படின்னு சொல்றார். இப்போ இறைவனே நேர வந்து நந்தனாரை அழைத்து கொண்டு போனார். இந்த ஒரு நாயன்மாரை சிவனாரே நேர வந்து அழைச்சிட்டு போனாரு. நால்வர்கள் சொல்றோம். எத்தனையோ உயர் ஆத்மாக்களை வந்து தெய்வமே நேரில் வந்து அழைத்து கொண்டு சென்றது. அவங்க ரதத்துல ஏத்தி அழைச்சிட்டு போனாங்க. அவங்க கரத்தில் ஏத்தி அழைச்சிட்டு போனாங்க. அப்படிலாம் நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்திருக்கோம் இல்லைங்களா? இதை வந்து ஒரே வார்த்தையில மகாவிஷ்ணு அவர்கள் புரிய வச்சாரு. என்ன புரிய வச்சிருக்காரு? இந்த சிவனாடி சகசிராராவினுடைய ஆன்மாவினுடைய ஆற்றல்களில் இருந்துதான் சிவனாடி வளருது. சிவன்னாலே ஆன்மாதான். அதுதான் அற்புதமான நம்மளுடைய ஆன்மா, சிவனாடி எல்லாம் சொல்றாங்க. அந்த சிவனாடி வளர்ந்தது, போய் மூலாதாரத்தை தொட்டது, அங்க இருக்கிற அந்த உயிர் சக்தியை எடுத்துக்கொண்டது அப்படின்னா என்ன அப்படின்னாக்கா, இந்த ஒரு மானுடரை இறைவனே நேரில் வந்து போய் அழைத்து கொண்டு போகிறார் விண்ணுலகத்திற்கு அப்படிங்கிற அர்த்தமே இதுதான். சிவனாடி போய் மூலாதாரத்துல டச் பண்ணி அங்க இருக்கக்கூடிய உயிர் சக்தியோட கலப்புறுது பாருங்க. அதுதான் சிவசக்தி கலப்பு. ஆன்மாவும் உயிரும் கலப்புறுகிறது. அந்த மாதிரி ஒரு பரவச நிலை ஏற்படுகிறது. அர்த்தநாரீஸ்வர தத்துவம் எல்லாம் சொல்றாங்க. இந்த உறவை வந்து நமக்கு இப்ப காட்டி கொடுக்குறாங்க. முழுவதுமாக அந்த சிவனாடி நமக்கு சுயமாகவே வளர்ந்து விட்டால் நம்ம எப்பொழுதுமே இந்த பரவச நிலையில இறை நிலையில நம்மளால இருக்க முடியும். இப்போ அவங்க டெம்பரவரியா ஒரு வாரத்துக்கு அந்த சிவனாடியை வளர்க்கறதுனால அந்த அற்புதமான பரவச நிலை எப்படி இருக்கும் அப்படிங்கறத நமக்கு உணர்த்துவதற்கு முற்படுகிறார்கள். இத ஒரு தடவை டேஸ்ட் பண்ணி பாருங்க. இத பார்த்த பிறகாவது மத்த எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த இறை சக்தியோடயே நீங்க ஒன்று கலப்பீங்களா அப்படின்னு அவங்க ஒரு முழு முயற்சி எடுக்கிறாங்க. எத்தனை பேருக்கு அந்த உணர்வு சாத்தியமாகுது அப்படின்னு பார்க்கலாம். மகா காலேஸ்வரர் அதை செக் பண்றதுக்கு தான் நமக்குள்ள வராரு. இந்த ஆற்றல் இறைவனே வந்து நம்மளை அழைத்து கொண்டு போகிறார் அப்படின்னா அந்த சிவனாடியே இறைவனாக வந்து மூலாதாரத்தில் கலப்புற்று அந்த நாதபிந்து அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சேமிப்புற்ற அற்புதமான ஆற்றலை எடுத்துக்கொண்டு போறாங்க. அப்போ நமக்கு அந்த உயிரும் ஆன்மாவும் கலப்புறுகின்ற அந்த ஒரு உன்னதமான நிலை இந்த ஒரு வாரத்துல எப்பவுமே இருக்கலாம். இல்ல ஏதாவது ஒரு நொடி பொழுதுல ரொம்ப பரவசமா இருக்கலாம். எதையும் மிஸ் பண்ணிடாம உணர்வு நிலையிலே இருங்க. உங்களுடைய பரபரப்பு தன்மை, அறிவு, மற்ற வேலைகள் இருக்கிறது எல்லாத்தையுமே புறம் ஒதுக்கிட்டு முடிஞ்ச அளவு ஒரு வாரமும் ரொம்ப அமைதியா ஃபுல் கான்சென்ட்ரேஷனை சிவனாடி உள்ள வளருது, எப்படி வளருது எப்படி வளருதுன்ற உணர்வை கொண்டு போய் செலுத்தி 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 கண்ணுற்று அனைவரும் இந்த முழு பலனையும் அடையணும் அப்படின்னு தான் நான் ஐயா கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நிறைய விஷயங்கள் இதுல சொல்லியிருக்காங்க. எல்லாருமே இந்த அருளுரையை மீண்டும் சொல்றேன், தயவு செய்து கேளுங்க. இதுவும் ஒரு 35 மினிட்ஸ் என்னமோ வந்திருக்கு. பெரிய அருளுரை தான். தயவு செய்து கேளுங்க, பல முறை கேளுங்க. கேட்கும் பொழுதே என்னென்ன விஷயம் சொல்றாங்க,
எவ்வளவு விஷயங்கள் நடக்குது, இதெல்லாம் சாத்தியமா அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்ததுன்னா உடனே சொல்லிடுங்க. இது அவநம்பிக்கைங்கிற இந்த அயோடின் சக்தி அது வெளிப்படுது. செயற்கை ஆற்றல், செயற்கையா ஏதோ ஒரு அமிலம், தேவையற்ற ஒரு அமிலம் சுரக்குது. அச்சிபோ அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த விலகு, பாசியை விலக்கினாதான் அந்த குளத்து நீர்ல இருக்க பாசியை விலக்கினா தூய நீர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் பாசி படிந்த எண்ணங்கள். அந்த விஷயங்களை எல்லாம் நம்ம விலக்கிட்டு சத்தியம், இது நடக்கிறது, இது நடக்க போகிறது, மிகவும் அற்புதம் நடக்குது. ஏங்க, ஒரு தீயவனே, ஒரு தீய வேலையை செய்யறவனே எவ்வளவு வீரியமா இதை செய்தே முடிப்பேன், அவனை நான் அழிச்சே தீருவேன் அப்படிலாம் அந்த வில்லன்கள்லாம் சினிமாவில பாக்குறோம். எவ்வளவு வீரியமா தன்னுடைய உயிரை பணயம் வைத்து நிறைய பேரை பார்த்திருக்கோம் இல்லைங்களா. மனித வெடிகுண்டுவாலாம் இருக்காங்க, தன்னுடைய உயிரையே அழிச்சு நிறைய பேரை அழிக்கிறாங்க. அப்படிப்பட்டவங்களே அவ்வளவு வீரியமா செய்யும் பொழுது இந்த உயர்ந்த ஆற்றல்கள் எவ்வளவு வீரியமா செய்யும்? கண்டிப்பா செய்வாங்க. அதான் நல்ல காலம் இப்ப நம்மளுக்கு சத்திய யுகம் பிறந்திருக்கு. நிறைய விஷயங்கள், நல்ல நல்ல விஷயங்கள் நடக்க போகுது. நம்ம இந்த புறத்துல இருக்கணும், அவ்வளவுதான். நல்லது நடக்கிற பக்கம் நம்ம இருக்கணும். அந்த நல்ல உயர்ந்த பயிற்சிகள், உடல் தேக பயிற்சிகளை ஏற்று, தியானங்களை ஏற்று இறை சிந்தனையில இருக்கும் பொழுது நமக்கும் இது சத்தியமாக நடக்கும். மிகவும் அற்புதமான ஒரு விஷயம் நடக்கும். எல்லாருமே இந்த ஒரு வாரத்திற்கு உங்களுடைய பணிகளை எல்லாம் கொஞ்சம் எவ்வளவு முடியுதோ அவ்வளவு புறம் நீக்கி விட்டு, முடிஞ்சா லீவ் யாருக்காவது போட முடியுதா கூட ஒரு வாரம் லீவ் போட்டுட்டு, இல்ல 2 நாளாவது லீவ் போட்டுட்டு அமைதியா உட்காந்து ஒரு 2 மணிக்கும் அப்படியே அமைதியா உட்காந்து 10 நிமிஷம் முன்னாடியே உட்காந்துருங்க. அமைதியா நடக்கிறத பாருங்க. உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு என்ன ஆக்ஞை சக்கரம் தூய்மையுறுத்தப்பட்டிருக்கு இல்லையா, அப்போ உயிர்தான உணர்வு, எல்லாருக்குமே இந்த உணர்வு நிலைகள் கண்டிப்பா பெருகிருக்கும். உங்களால இந்த உணர்வினால ஒரு துளியாவது இதை உணர முடியும். அன்னையினுடைய கருணையை நம்ம சுவைக்க முடியும். அன்னையினுடைய அந்த அன்பு, சிவனுடைய பெரிய அன்பு, அதை நம்மளால சுவைக்க முடியும் அப்படின்னு ஒரு முழு நம்பிக்கையோட நம்ம எல்லாரும் இந்த பயிற்சியை ஏற்றுக்கொள்ளலாம். நம்ம எப்பொழுதுமே வாரம் நம்ம ஒரு விஷயம் பார்ப்போம். அதான் நான் இப்ப சொன்ன மாதிரி அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்கா, உங்களுடைய தேகமே சாட்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அறிவியல் பூர்வமாக இதை நான் எப்படி உணர்வது அப்படின்னா, உங்களுடைய தேகம்தான் சாட்சி, அதனுள் எழுகின்ற உணர்வுகளே சாட்சி, அதுல உருவாகக்கூடிய பல்வேறு மாற்றங்கள் அதுதான். பலவிதமான சிந்தனைகள், உங்களுக்குள்ளே பல வினாக்களுக்கான விடைகள் உதிக்கிறது, அது எல்லாமே தான் சாட்சி, வேற எதுவுமே சாட்சி கிடையாது. இது அறிவியல் பூர்வமாக நீங்க உணரணும்னா உங்க உணர்வு நிலைக்கு போங்க, தேகத்தில் நடக்கிறத உணருங்க அப்படின்னு மகாவிஷ்ணு அவர்கள் குறிப்பிட்டிருக்காங்க. இந்த சிவநாடி உருவாக போகிறது, சிவசக்தி ஆற்றல் கலப்பு நடக்க போகிறது. அதை எல்லாரும் உணர்ந்து ஏற்று பரவச நிலையை அடைந்து, இந்த மூலாதார ஆற்றல்கள் எப்படி பெருகி, மூலாதாரம் மட்டும் இல்ல, எல்லா சக்கரத்திலையும் சேமிப்பு இருக்கக்கூடிய ஆற்றல்கள் எல்லாமே இந்த சிவநாடி வழியாக மேலே போய் நம்ம உயர்ந்த ஒளிப்பாலத்தோடு கலக்க போகிறது. அந்த அற்புதமான விஷயத்தை நம்ம எல்லாரும் உணரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்பொழுதுமே பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு அட்டவணை கொடுப்பாங்க இல்லைங்களா, இந்த பயிற்சிகளை நாம ஏற்கிறதுனால என்ன கழிவுகள் இருக்கு, என்ன பலன் கிடைக்கும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. இதுல ஒரு விஷயம் என்னன்னா, ஐயா சொல்லிட்டாரு, சகசிராராவில கழிவுகளா சாத்தியமே இல்ல, சகசிரார சக்கரத்துல கழிவுகளே கிடையாது. அப்புறம் எப்படி சகசிரார சக்கரத்தை சீரமைக்கிறது? சீரமைக்க வேண்டிய வேலையே இல்ல. அப்ப அது என்ன நடக்க போகுது அப்படின்னா, அவங்க குறிப்பிட்டிருக்கிற அந்த தலைப்பு என்னன்னா, ஒவ்வொரு தேகத்திலும் சகசிராரா சக்கரம் ஆற்ற உள்ள செயல்கள், அப்புறம் நாம ஏற்கக்கூடிய அந்த சுவாச பயிற்சியினால் உருவாகக்கூடிய பலன்கள், அதை பத்தி தான் அவங்க குறிப்பிட்டிருக்காங்க. இந்த சுவாச பயிற்சி இது ரொம்ப வித்தியாசமானது இருக்கு. மெசேஜ் கேட்டிருந்தவங்களுக்கு முன்னாடி தெரியும், இருந்தாலும் ஒரு சிறு குறிப்பு கொடுக்குறேன். என்ன சுவாச பயிற்சி செய்ய போறோம் அப்படின்னா, மூச்சை நல்லா இரு நாசி துவாரங்கள் வழியாக முழுமையாக நம்ம காற்றை உள் ஏற்க போகிறோம். நல்ல நிதானமா ஆழ்ந்து சுவாசிக்க போறோம். கையெல்லாம் மூக்கு கிட்ட கொண்டு போக போறது இல்ல, அமைதியா உட்கார்ந்து ஆழமாக, அதுக்குதான் நான் சொன்னேன் 5 நிமிஷம் 10 நிமிஷம் முன்னாடியே உட்கார்ந்துருங்க. அந்த படபடப்பெல்லாம் அடங்கி அறிவை தாண்டி இந்த சுவாசம் போய் உணர்வை தொடட்டும் அப்படின்ட்டு நல்லா ஆழ்ந்து 20 நொடி 20 செகண்ட்ஸுக்கு ஆழ்ந்து சுவாசிக்க போறோம். அப்புறம் 20 செகண்ட் இப்ப நம்ம சிரசுல கவனம் செலுத்தாம மூலாதாரத்துல கவனம் செலுத்த போறோம். இழுத்த காத்தெல்லாம் அந்த மூலாதாரத்துல போய் இந்த பலூன்ல நம்ம ஊதி வச்சிருக்க காத்து மாதிரி இந்த மூலாதாரத்தை ரொப்பி இருக்கிறோம், அப்படி ஃபில் பண்ணி இருக்கக்கூடிய அந்த ஆற்றலை நம்ம 20 செகண்ட் கவனிக்க போறோம். அப்படிதான் குறிப்பிட்டிருக்காங்க. 20 செகண்ட் நம்ம காற்றை உள்ளேற்று, 20 செகண்ட் மூலாதாரத்தில் அதனை தேக்கி அதனை கண்ணுற்று, அடுத்த 20 செகண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்ன செய்ய போறோம் அப்படின்னா, காற்றை துண்டித்து துண்டித்து வீரியமாக வெளியேற்றுங்கள் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. அதாவது
அப்படின்னு நம்ம செய்வோம் இல்லையா, அந்த பஸ்திரிக்கா ஏதோ ஒரு சுவாச பயிற்சியில அது மாதிரி வரும் இல்லையா, அது மாதிரி நம்ம மூச்சு காத்தை துண்டித்து துண்டித்து அப்படின்னு வீரியமாக அந்த காற்றை 20 நொடி பொழுதுகளுக்கு 20 முறை வெளியேற்றுங்கள் அப்படின்னு இருக்காங்க. இந்த கணக்கு வச்சுக்க முடியலன்னா அது 25 30 முறை போனாலும் சரி, இல்ல 10 தடவை 12 தடவை இருந்தாலும் சரி, அவங்க குறிப்பிட்டிருக்காங்க. அப்படி 20 முறை அந்த காற்றை நீங்க வெளியேற்றும் பொழுது, காற்று வெளியேறது அது புறத்தில் நடக்குது. ஆனா உள்ள என்ன நடக்க போகுதுன்னா, அப்படியே ஒரு பைப்ல எல்லாம் எனக்கு அதுல தண்ணி அடிப்பாங்களோ, ஒரு பைப் இருக்கும், அது அப்படி குனிஞ்சு குனிஞ்சு அப்படி அடிக்கும்போது தண்ணி வரும் இல்லையா, அந்த மாதிரியாக நம்ம அந்த காற்றை வீரியமாக பிரஸ் பண்ணி உள்ளே இருந்து இப்படி வெளியேற்றும் பொழுது அந்த சிவநாடி வழியாக சேர்க்கப்பட்டுள்ள மூலாதாரத்தில் சேர்க்கப்பட்டுள்ள உயிராற்றல்கள், ஆன்ம ஆற்றல்கள், அந்த நாத விந்து சக்தி, என்ன பேர் வேணா கொடுக்கலாம், அந்த அற்புதமான சக்தி வந்து கீழே இருந்து மேல ஏறுது. நம்ம பிரஸ் பண்ண அந்த காற்றை வீரியமாக செலுத்த அது அப்படியே தண்ணி அடிக்கிற மாதிரி அதான் மேல ஏறி 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 அது வந்து அங்க போய் கலக்குது. அதே மாதிரி திருப்பி நம்ம செய்யறோம் இல்லையா, முதல் நாள் 7 முறை செய்வோம், எல்லா பயிற்சியும் செய்யற மாதிரிதான். 2வது நாள் 14 முறை, 3வது நாள் 21 முறை, திருப்பி 4வது நாள் 14 முறை, 5வது நாள் 7 முறை இந்த பயிற்சிகளை செய்ய போறோம். நிலதேகம், நீர் தேகம், வாயு தேகம், அக்னி தேகம், ஆகாய தேகத்துல செய்ய போறோம். அப்போ ஒவ்வொரு தேகத்திற்குள்ளேயும் அடங்கி இருக்கக்கூடிய அந்த தனித்தனி தேகத்திலையும் சேமிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆற்றல்கள் அனைத்தும் மேல வரப்போகுது. இந்த பயிற்சி தான் இந்த வாரம் முழுவதும் நம்ம செய்ய போறோம். 20 செகண்ட் மூச்சை உள்ள இழுக்கணும், 20 செகண்டுக்கு மூலாதாரத்துல தேய்க்கணும், அப்புறம் 20 செகண்டுக்கு அப்படின்னு வீரியமா காற்றை வெளியேற்றணும். அது வெளியேற்றிட்டு ஒரு 10 செகண்ட் பிரேக் கேப் கொடுத்துருக்காங்க. அப்படி பண்ண சொல்லி ஐயா குறிப்பிட்டிருக்காரு. அப்ப 10 செகண்டுக்கு கொஞ்சம் ஆசுவாசம் பண்ணிட்டு திருப்பி அடுத்து 1 நிமிடங்களுக்கு 20 செகண்ட் ஏற்றுக்கணும், காற்றை தேய்க்கணும், வெளியேற்றணும். இதே மாதிரி நிலதேகத்துக்கு 7 முறை 14 முறை இது நம்ம பயிற்சிகளாக ஏற்க போகிறோம். இப்போ இந்த பயிற்சிகளை ஏற்பதனால என்ன நடக்க போகிறது, இது என்ன செய்ய போகுது அப்படிங்கிறது தான் அவங்க குறிப்பிட்டிருக்காங்க. கழிவுகள் பத்தி இந்த வாரம் எதுவுமே பேசல. சகசிரார சக்கரத்தில் கழிவுகள் கிடையாது, அதை நீக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. சகசிரார சக்கரம் உடல்ல சக்கரங்கள்லாம் தூய்மை அடைஞ்சதுனால கீழே இறங்கி போய் என்ன வேலை செய்ய போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து நிலதேகம். நிலதேகத்துல என்ன செய்ய போகுதுன்னா, முதல் நாளே நான் சொன்ன மாதிரி, அதாவது ஐயா குறிப்பிட்டிருந்த மெசேஜ்ல குறிப்பிட்டிருந்த மாதிரி, விடுதலை அடைந்த ஒளிப்பாலத்தில் இருக்கக்கூடிய 200 ஆத்ம கருத்துகள்கள், நமது ஆத்ம கருத்துகள்கள் விடுபட்டு விண்ணேறி நிற்கின்ற முதன்மையான 200 ஆத்ம கருக்கள் அன்னைக்கு ஒளிப்பாலத்துல இருந்து இறங்கி வந்து சகசிராராவோடு கலப்புற்று தேகத்துக்கு அடியில போக போகுது. அது வந்து முதன்மையாக ஒரு டியூப் சொன்ன இல்லைங்களா, ஒரு குழாய் மாதிரி ஒரு வழித்தடம், சிவநாடி ஒரு பெரிய வழித்தடத்தை அது அமைக்க போகிறது. மூலாதாரம் வரைக்கும் அமைக்க போகுது. அதான் அது முதன்மையாக ஏற்க உள்ள செயல். அதுக்கு பிறகு இந்த சேமிப்புற்ற ஆற்றல்களை முதல் நாளே முதல் பயிற்சியின் போதே இந்த சிவநாடி வளர்ச்சி அடைஞ்சிருது. அதற்கு பிறகு நம்ம 7 முறை அந்த நாள் ஃபுல்லா இந்த சேமிப்புற்ற ஆற்றல்களை எல்லாம் மேல ஏத்தி கொஞ்சம் கொஞ்சமா ஏத்தி சகசிராராவோடு நம்ம, அதாவது இப்போ சுதர்சன சக்கரத்தோடு நம்ம கலக்க போகிறோம். விடுதலை அடைந்து விண்ணேறி ஒளிப்பாலத்தில் இழைக்கின்ற முதன்மையான 200 ஆன்ம கருக்கள் தேகத்தினை அடையும். இதுதான் முதல் நாள் நடக்க போகின்ற செயல்பாடுகள் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. இது வந்து சகசிராரா சக்கரத்தோடு இணைந்து அடித்தளமான வெற்றிடம் நிறைந்த முதன்மையான சிவநாடி எனும் சுழுமுனை நாடியினை உருவாக்கும். இதுதான் முதல் நாள் நடக்க போகிற வேலை. இந்த ஆற்றல்களை கொண்டு அது செய்ய போற பணி இதுதான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ஏற்கக்கூடிய அந்த பயிற்சிகளினால என்ன நடக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, காற்றினை வீரியமாய் வெளியேற்றும் தருணம் மூலாதாரத்திலிருந்து உயிர் சக்தியானது மேலேற்றம் காண்பதனை அனைவரும் உணரலாம். உயிரும் ஆன்மாவும் ஒன்று கலப்பதனை உணரலாம். கழிவுகள் அகன்று தேகமும் கழிவுகள் அற்ற தேகமும் ஒடுங்கிய மனமும் வீரியமான ஆன்ம ஆற்றலும் நமக்கு கிட்டும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. நம்ம கழிவுகளற்ற தேகம், ஏன்னா அற்புதமான இந்த உயிர் சக்தி மேல போகும் பொழுது அங்க 200 துகள் உள்ள வருது, காளேஸ்வரர் உள்ள வராரு, சகசிரார சக்கம் உள்ள வரும்பொழுது எங்க இருக்கும் கழிவுகள் எல்லாம் காற்றாக மறைந்து விடும். ஏதாவது எஞ்சி இருந்தாலும் மறைஞ்சிடும். இந்த உயிர் சக்தி அவங்க அப்படியே அழகா இழுத்துக்கிட்டு மேல போறாங்க. இதை நீங்க நன்றாக உணரலாம். மனம் ஒடுங்குவதனையும் வீரியமான ஆன்ம ஆற்றல் பெருகுவதனையும் உணரலாம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. 2வது நீர் தேகம். இந்த நீர் தேக சகசிராரா சக்கரத்தோடு இதே மாதிரி மீண்டும் மறுநாள்
200 மொத்தம் 1000 சகசிராரான்னு சொல்லியிருக்கோம். 1000 ஆத்ம கருக்கள் வரப்போகுது. ஆனா ஒரு நாளும் 200 200 5 தினங்களுக்கு 1000 விடுபட்ட துகள்கள் தனித்தனியா. முதல் நாள் வந்துட்டு போன துகள் இல்ல, இது வேற துகள்கள். இது நீர் சக்தி நிறைந்த துகள்கள் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. நீர்தேக சகசிராரா சக்கரத்தோடு மேலும் 200 விடுபட்ட ஆன்ம துகள்கள் ஒன்று கலந்து சிவநாடியினுள் தனித்த குழல் போன்ற வழித்தடத்தினை உருவாக்கும். சேமிக்கப்பட்ட, அதாவது நீர்தேகத்தினில் உள்ள மூலாதார சக்கரத்தினில் சேமிப்புற்றுள்ள ஆற்றல்கள் மற்றும் அனைத்து சக்கரங்களிலும் சேமிப்புற்றுள்ள ஆற்றல்கள் எல்லாமே மெல்ல மெல்ல சகசிராராவினை சென்று அடையும். இந்த 7 பயிற்சிகளை முடிக்கும் பொழுது இது மொத்தமா மேல ஏறி இருக்கும். அதோட சேர்ந்து அந்த 200 ஆத்ம கருக்களும் மேல ஏறி நம்ம ஒளிப்பாலத்தோட கலந்துடும். 3வது நாள் வேற அடுத்த ஒரு 200 துகள்கள் பூமியில இறங்கும், நம்ம உடல்ல இறங்குன்றாங்க. இப்ப நீர் தேகத்துல நடந்த அந்த செயல், நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த பயிற்சியினால் உருவாகும் பலன்கள் என்னன்னா, உடல் குளிர்ச்சி அடையும். உடல் நல்லா குளிர்ச்சி அடையும். ஏன்னா நீர் ஆற்றல் இல்லையா, நீர் தேகத்துல ஆன்ம சக்தி வேற கலக்குது இல்லையா, அப்போ நல்ல உடல் குளிர்ச்சி அடையும். இதெல்லாம் உணர்வுகளால உணரக்கூடியது. என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா, இதெல்லாம் உணர்வுகளால உணரலாம். குளிர்ச்சி அடையிறத உணர்வுகளால உணரலாம். புத்துணர்ச்சி பெருகி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. புத்துணர்ச்சி பெருகும். உயிர் ஆற்றல்கள் மேல்நிலை அடைவதனை உணரலாம். தேகம் புதிய உயிர் சக்தியினை பெற்று நிலைக்கும். உடற்கழிவுகளை நீக்குவதுடன் தேகத்தினில் உள்ள பற்பல இயங்காத அணுக்களை இயங்க தூண்டும். உள் உறுப்புகள் தூய்மை அடையும். நீரோட்டம் பாய்வது போன்று உடல் முழுவதும் உன்னத நிலையை ஏற்கும். இப்ப ரொம்ப நாளா தண்ணி ஓடாம காவேரி ஆறு இருக்கு, அது திறந்து விடுவாங்கல்ல பாத்தீங்களா. இந்த ஆடிப்பெருக்கு, ஆடி மாதம் வரும்போது ஆடி 18க்கு தான் தண்ணி வரணும்னு திறந்து விடுவாங்க. அப்படியே தண்ணி அப்படியே நொங்கு நுரையுமா அப்படியே அழுக்கெல்லாம் அடிச்சு தள்ளிட்டு முதல்ல வந்துரும் இல்லையா அந்த தண்ணி. அப்புறம் நல்ல தூய தண்ணி நிதானமா வரும். சோ அந்த மாதிரியான ஒரு காட்சி இந்த நீர் தேகத்தில் இருக்க அந்த ஆன்ம துகள்கள் உள்ள இறங்கும் பொழுது நீர் சக்தி நிறைந்தது. நம்ம தண்ணியை தான் எதுக்குமே அப்ப கிளீன் பண்றோம்னாலே நம்மளுக்கு நீர் அவசியம். எதை கிளீன் பண்ணாலும், நம்ம தேகத்தை கிளீன் பண்ணாலும், ஒரு வீடை சுத்தம் பண்ணனாலும், ஒரு பாத்திரம் சுத்தம் பண்ணாலும் நம்மளுக்கு எது தேவை? நீர் தான் தேவை. சோ இந்த அற்புதமா நீரோட்டம் அப்படியே உடம்புல பாஞ்சு எல்லாத்தையும் வாஷ் அவுட் பண்றத நல்லா உணர முடியும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. அது இந்த பயிற்சிகளை சீராக ஏற்பதன் மூலம் உருவாகும் பலன்கள். அடுத்தது வாயு தேக பயிற்சி. இந்த வாயு தேக சகசிராரா சக்கரத்தோடு இதே மாதிரிதான் இன்னொரு மற்ற 200 விடுபட்ட ஆன்ம துகள்கள் ஒன்று கலந்து சிவநாடியினுள் மற்றொரு வழித்தடத்தினை உருவாக்கும். தேகத்தில் உள்ள அனைத்து சக்கரங்களையும் ஒன்றோடு ஒன்று ஒடுக்கி ஒற்றை நேர்கோட்டினில் எழுது. இதோட பணி எவ்வளவு முக்கியமானது பாத்தீங்களா. அது எப்படி எல்லாத்தையும் வாஷ் அவுட் பண்ணி கிளீன் பண்ணுது. அடுத்தது வாயு தேகத்தில் இருக்கக்கூடிய இந்த சகசிராரா சக்கரம் கீழே இறங்கும் போது என்ன செய்யுது, எல்லா சக்கரங்களையும் கிளீன் ஆகி அங்கங்க இருக்கு இல்லையா, அது ஒன்றோடு ஒன்று ஒடுக்கி எல்லாம் வரிசை மாறி கலைஞ்சிருக்கு வீட்டுல பொருட்கள் நம்ம எடுத்து அரேஞ்ச் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி சக்கரங்களை ஒன்றோடு ஒன்று ஒடுக்கி ஒரே நேர்கோட்டினில் நிலை நிறுத்துவதற்கு அது உதவிடும் அப்படின்றாங்க. அதுக்கு மேல என்ன செய்யணும், வெற்றிடத்தினை பெருக்கும். தேகத்துக்குள்ள இருக்கக்கூடிய எண்ணற்ற அணுக்களிலும் சக்கரங்களிலும் வெற்றிடங்களை பெருக்கும். வாயு நல்ல ஊதி அந்த வேக்யூம் கிளீனர் போட்டு அப்படியே புஷ்ன்னு எல்லாத்தையும் எடுக்கிற மாதிரி எல்லாத்தையும் வேண்டாததெல்லாம் எடுத்து போட்டுட்டு அப்படியே கிளீன் பண்ணி அப்படியே வெற்றிடமாக்கிடும். அப்படியே உடம்புல நிறைய அணுக்களை இப்ப சொல்லவே எனக்கு அந்த உணர்வு வருது. அது உள்ள தேகத்துக்குள்ள நிறைய வெற்றிடம் பெறுகிறது. ஒரு வெயிட்லெஸ்ஸா இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி நான் அவங்க சொல்லி எழுதும் பொழுது அந்த ஃபீலிங் இப்ப அது சொல்லும் பொழுது ஐயா உள்ள இருந்து அந்த உணர்வை கொடுக்குறாரு. அவ்வளவு அற்புதமாக நம்ம உடல்ல வெற்றிடம் பெருக போகிறது அப்படிங்கறது குறிப்பிட்டிருக்காங்க. நம்ம சிரசில் வெற்றிடம் பெருகிறதே பெரிய விஷயம். தேகத்தில் வெற்றிடத்தை பெருக்க போகிறாங்க. எல்லாரும் உணர்ந்து தயவு செய்து பயிற்சி பண்ணுங்க. சக்கரங்களை இது பலன் என்னன்னா, சக்கரங்களை முழுமையாக ஈர்த்து நேர்கோட்டினை நிலையை நிறுத்துது இல்லையா, அதனால மனம் குவியும். சுவாசம் நேர்கோட்டுல போயிரு. காத்து அங்கே எங்கேயும் அலைப்பாயாது. சுவாச காத்து மனம் அங்கே எங்கேயும் அலைப்பாயாது. நேர்கோட்டுல இந்த குழாயில போற மாதிரி அப்படியே தண்ணி அங்கங்க லீக்கேஜ் இல்லாம மனம் அழகாக குவியும் சொல்றாங்க. உயிராற்றல் பெருகும். தேகத்தின் எடை குன்றும். சொன்ன மாதிரி அப்படியே வெயிட்லெஸ்ஸா ஆக முடியறத உணர முடியுது. வாயு தேக சகசிராரா சக்கரம் என்பது ஒவ்வொரு தேக சக்கரத்தோடும் பிரபஞ்ச சக்கரங்களை நிரந்தரமாய் இணைக்கும். இப்ப சொன்னாங்க இல்லையா, சகசிராரா சக்கரம் உள்ள போயிட்டு வந்தப்புறம் நம்மளுக்கு பிரபஞ்ச சக்கரத்தோடு நேரிடை தொடர்பு. அது யார் செய்யறாங்கன்னா, இந்த வாயு தேக சகசிராரா சக்கரம் தான் நேரிடை தொடர்பை உருவாக்கி கொடுக்குது. கனெக்ஷன் பிட்வீன் த பிரபஞ்ச சக்கரம்
அப்புறம் இந்த தேக சக்கரம் அப்படியே நேரிடை தொடர்பை உருவாக்கி கொடுக்க போகிறது வாயு தேகத்தில் உள்ள சகசிரார சக்கரம். அடுத்தது அக்னி தேகத்தில் உள்ள சகசிரார சக்கரம் என்ன செய்யுது அப்படின்னாக்கா, மீண்டும் மற்றுமோர் விடுபட்ட 200 ஆத்ம கருக்களை ஏற்று சிவநாடியினுள் ஒரு தனித்த வழித்தடத்தினை உருவாக்குது. இது என்ன செய்யுதுன்னா, பற்பல தேக அணுக்களை உருக்கி தங்க ஆற்றலாய் உருமாற்றி உயிர் சக்தியினை பெருக்கும். வெற்றிடம் நிறைய அதிகமா இருக்கு இல்லையா, அப்புறம் அதுல ஆன்ம ஆற்றல்களை கொண்டு அந்த சூன்ய ஆற்றலை பெருக்க போகிறது ஆகாய தேகத்துல இருக்கக்கூடிய சகசிராரா. அக்னி தேகத்துல இருக்கக்கூடிய சகசிராரா உள்ள இறங்கும் போது என்ன செய்யுதுன்னா, நிறைய அணுக்களை எல்லாம் உருக்கி தங்கமா மாத்தும். உள்ளுக்குள்ள தங்கம், ஒரு அணுவும் தங்கம். அப்பெல்லாம் தங்க பஸ்பம் எல்லாம் சாப்பிடுவாங்க ஒரு காலத்துல, கேள்விப்பட்டிருக்கேன். இது மாதிரி நம்ம தேகத்துக்குள்ள ஒரு அணுவும் நிஜமாவே தங்கமா மாறுமோ அப்படின்னு நினைக்க தோணுது. உள்ள தேகம் ஒளி, எப்படி வள்ளலார் எல்லாம் ஒளி தேகம் பெற்றாருங்கிறதுலாம் இது கொஞ்சம் கொஞ்சம் புரியுது. இதெல்லாம் நடக்கும் போல இருக்கு, இதெல்லாம் நடக்கக்கூடியது சாத்தியம்தான் அப்படிங்கிற சத்தியத்தை நம்ம எல்லாரும் அவசியம் உணர்ந்து கொள்ளலாம் இந்த ஒரு வாரத்துல. இதனுடைய பயிற்சிகளினால் உருவாகும் பலன்கள் பாத்தீங்கன்னா, இந்த தேகம் பொலிவடையும், மெல்ல மெல்ல பொன்னிறமாகும். தேகத்தினுடைய அந்த தோலினுடைய நிறம் மாறி பொன்னிறம் உருவாகும் சொல்றாங்க. உடலினுடைய அந்த நிறம் மாற்றம் அடையும். உள் உறுப்புகளினுடைய தன்மையும் மாற்றம், உள் உறுப்புகள்லாம் தூய்மை அடைஞ்சு நல்ல அற்புதமா ஒரு பிறந்த குழந்தைக்கு இருக்கிற மாதிரி அப்படி தூய்மையான ஒரு உள்ளுறுப்புகள் எல்லாம் நமக்கு உருவாகும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்புறம் ஆகாய தேக சகசிரார சக்கரம் இறங்கும் பொழுது மீண்டும் இதே மாதிரி வீரியம் வாய்ந்த மற்றும் ஒரு 200 ஆத்ம கருக்களை உள்ளேற்று கொண்டு ரொம்ப நுண்ணியமான அந்த சிவநாடிக்குள்ள ஒரு மெல்லிய வழித்தடத்தினை உருவாக்கி உள்ள போய் மூலாதார சக்கரத்தோடு இணைந்து எல்லா ஆற்றல்களையும் சேமிப்புற்ற ஆற்றல்களை எல்லாம் மேல எடுத்துட்டு வருது அப்படின்றாங்க. பெருகியுள்ள வெற்றிடங்களில் அப்ப சொன்ன மாதிரி அது தங்கமா மாத்துற மாதிரி இந்த ஆகாய தேக சகசிரார சக்கரம் உள்ள போனோம்னா என்ன செய்யுது, உள்ள சூன்ய ஒளி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இறை சக்தி, உத்தமமான என்ன சொல்றது, அந்த வெட்ட வெளி ஆற்றல் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம சரஸ்வதி தேவி அருளி அந்த புத்தகத்துல நம்ம திருஞானத்துல படிச்சிருப்போம். ஆன்ம ஒளி, இறை ஒளி, சூன்ய ஒளி, ரொம்ப அற்புதமான ஒளி. அந்த சூன்ய ஒளியை கொண்டு பெருகி இருக்கக்கூடிய அந்த வெற்றிடம் வாய்ந்த அணுக்களின் மையத்தினில் அந்த தேகத்துக்குள்ள ஆகாய தேகத்துல இருக்கக்கூடிய சகசார சேமிக்க போகிறது அப்படின்னு குறிப்பிடுறாங்க. சத்திய யுகம்னா இப்படிதான் இருக்கும் அப்படிங்கிறத நல்லாவே இன்னைக்கு நம்ம உணர முடியுது. இந்த தேக பயிற்சிகள், இந்த பயிற்சிகள் செய்யறதுனால என்ன பலன்கள் பாத்தீங்கன்னா, தேகத்தில் உள்ள ஒவ்வொரு அணுக்களிலும் பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய காந்த சக்தி அது எளிதாக உள்ள ஏற்கும். பரமாத்மாவின் ஆற்றல்களே தேகம் முழுவதும் பரவும். ஏற்புடைய மானுடர்களின் சிரசினில் குளிர்ச்சி, காந்த சக்தி, ஈர்ப்பு நிலை அனைத்தும் பெருகும். ஞானம் பெருகும், தேகத்தினில் ஒளி பெருகும், மௌன நிலை ஓங்கும், உடல் அமைப்பும் உருவ அமைப்புமே மாற்றமடையும். மெல்ல மெல்ல நம்ம தேகத்தினுடைய இந்த உடலினுடைய அமைப்பு, உருவத்தின் அமைப்பு, இந்த ஸ்கின்னோட கலரு, நம்ம தன்மை, நம்ம பேசுகின்ற அந்த குரலுடைய அந்த ஓங்கி இருக்கா மெல்லிதா இருக்கா எல்லாமே மாற்றம் அடையும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா தேகம் முழுவதும் அந்த இறை சக்தியும் சூன்ய ஒளியும் நிறைக்கப்பட்டால் கண்டிப்பாக இவை அனைத்துமே சாத்தியம்தான். இது ரொம்ப ரொம்ப அற்புதமான விஷயம். எல்லாரும் நல்லா உணர்ந்து இதை நம்ம ஏத்துக்கணும். இறுதியாக ஒன்னே ஒண்ணு, இந்த 49வது நாள் இருக்கு இல்லைங்களா, ரொம்ப ரொம்ப முக்கியமா சொல்லியிருக்காங்க. 49வது தினம் ஒரு நேரமும் ஒரு பயிற்சி. முதல் 6 மணிக்கு தோப்பு கரணம் போடுறது மூலாதார பயிற்சி. நான் சொன்ன மாதிரி நீங்க உங்களுக்கு எல்லாமே அந்த வீடியோஸ் வந்துரும், அதை பார்த்து நீங்க அழகா செய்யலாம். இந்த 49வது நாள் யாருமே மிஸ் பண்ணாதீங்க. கண்டிப்பா அடுத்த சனிக்கிழமை நிதானமாக எல்லா பயிற்சிகளையும் செய்தாலே 40, அதாவது விநாயகர் அப்பா அம்மாவை சுத்தி இந்த மாம்பழத்தை வாங்கிடுவார் இல்லையா, அந்த மாதிரி இந்த 49வது தினம் நீங்க முழுமையா செஞ்சுட்டீங்கனாலே எல்லா பயிற்சிகளும் செய்த பலனும் கிடைக்கும். இந்த என்ன சிவநாடி வளர்ந்து ஒரே நாள்ல வளர்ந்து எல்லா ஆற்றலையும் எடுத்துட்டு டக்குன்னு பிள்ளையார் சுத்தி வந்த மாதிரி நமக்கு அந்த விஷயம் நடக்க போகுது. இதை நீங்க எல்லாருக்கும் சொல்லலாம். யாரெல்லாம் இது வரைக்கும் செய்து கொண்டு இருக்காங்களோ, செய்யாம இருக்காங்களோ, புதுசா யாருக்காவது சொல்லலாம் கூட. இந்த ஒரு நாள் பயிற்சி உங்களுக்கு தனியா ஒரு யூடியூப்ல வழங்கப்படும். அதை பார்த்து இந்த 49வது நாள் மட்டும் இந்த பயிற்சிகளை நிறைய பேர் செய்யறதுக்கு நீங்க தூண்டலாம். ஆனா ஐயா சொல்லியிருக்காங்க, சிறுவர்கள்லாம் செய்யக்கூடாது. ஏன்னா சிவநாடி வளருது, இந்த நாத விந்து சக்தி மேலேற்றம் அடைகிறது, அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு. சிறுவர்களுக்கு இந்த பயிற்சி 49வது நாள் இந்த பயிற்சிகள் ஏற்க வேண்டாம் குறிப்பிட்டிருக்காரு. அது எல்லாமே உங்களுக்கு மெசேஜா வந்துடும். எல்லாம் பெரியவங்க மட்டும் இந்த பயிற்சிகளை புதுசா யாராவது இருந்தாலும் அவங்களுக்கு கொடுத்து
செய்ய சொல்லுங்க. ரொம்ப அற்புதமான பலன் கிடைக்கும். கடைசியா உணவு முறை. ஒரு வாரமும் ஒண்ணு சொல்லுவாங்க. ஐயா குறிப்பிட்டிருக்கிறது நெல்லிக்கனி. நெல்லிக்கனி பாத்தீங்கன்னா, அதியமான் வந்து ஔவைக்கு கொடுத்தார். ஒரு அற்புதமான நெல்லிக்கனி எங்கேயோ மலை மேல ஏறி ஒரு மரத்துல இருந்து ரொம்ப அற்புதமா பறிச்சுட்டு வந்து சாப்பிடாம தமிழை வளர்க்கக்கூடிய அன்னைக்கு கொடுத்தாருன்னு நம்ம கதையெல்லாம் படிச்சிருக்கோம். ஔவைக்கு கொடுத்தாருன்னு. அப்பேற்பட்ட அந்த நெல்லிக்கனியில வந்து அறுசுவையும் அடங்கி இருக்கு. மேலும் நம்ம வந்து இந்த சகசிராராவினுடைய ஆன்ம ஆற்றல்கள் மூலாதாரம் வரை பாய்வதற்கு இந்த நெல்லிக்கனி உதவும் அப்படின்னு ஐயா குறிப்பிட்டிருக்காரு. அதனால இந்த நெல்லிக்கனியின் சாறு எடுத்து அதை வந்து நம்ம காலையில பயிற்சிக்கு முன்னாடியோ பின்னாடியோ எந்த டைம் உங்களுக்கு வசதியோ, என்ன நேரம் அவங்க குறிப்பிடல, அதனால எப்போ முடியுதோ அப்ப காலையில நீங்க குடிச்சிட்டீங்கன்னா ரொம்ப முதல் பயிற்சி முடிச்ச பிறகு குடிச்சாலும் நல்லதுதான். நெல்லிக்காயை சாறு எடுத்து உங்களுக்கு என்ன தேவையோ, உங்களுக்கு எப்படி அதுல உப்பு போட்டுக்கணுமோ, மிளகு போட்டுக்கணுமோ, சர்க்கரை சேர்த்துக்கலாமா, எப்படி சேர்க்கணுமோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அந்த நெல்லி சாறு கொஞ்சம் எல்லாரும் பருகுங்க. நெல்லிக்காயை ஏதாவது சமைச்சு சாப்பிட்டாலும் நல்லது. அறுசுவை உணவுகளை எல்லாமே நம்ம இந்த 6 வாரமா பார்த்த எல்லா சுவையும் இருக்கு இல்லைங்களா, இனிப்பு, உப்பு, புளிப்பு, காரம்ன்ற மாதிரி எல்லா சுவைகளையும் நீங்க தினமும் கொஞ்சம் அறுசுவையும் கலந்த உணவுகளை எடுத்துக்கொண்டால் நல்லது அப்படின்னு சொல்லி ஐயா வந்து குறிப்பிட்டிருக்காரு. கடைசியா ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னாக்கா, நம்ம சத்குரு ஐயா அகத்திய மகர்ஷிகளே இந்த அனைத்திற்குமான மூல சூத்திரதாரி அப்படின்னு அந்த வார்த்தையே ஐயா மகாவிஷ்ணு அவர்களே குறிப்பிட்டிருக்காங்க. அனைத்திற்கும் மூல சூத்திரதாரியா இருக்கக்கூடிய உங்களுடைய சத்குருவை எல்லாரும் நல்லா பணிந்து போற்றி உருகி நன்றி உரைத்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஐயாவினாலதான் இவ்வளோ வேலையும் நடக்குது. முதல்ல ஆன்மாவில இறங்கினாரு, உயிருக்குள்ள இறங்கினாரு, இப்ப தேகத்துக்குள்ள இறங்கி வேலை பண்ணிட்டு இருக்காரு. அவர் தேகத்துக்குள்ள இறங்க இறங்க எல்லா உயராற்றல்களும் இறங்குறாங்க. அவர் ஒரு படி கீழே போனா மேல இருக்க தெய்வங்கள் இன்னொரு படி கீழே இறங்கி வராங்க. எதுக்காக? நாம மேல போகணும் அப்படிங்கிறதுக்காக. எவ்வளவு கருணை இருந்தா இப்பேற்பட்ட விஷயங்கள் நடக்கும். அதனால எல்லாருமே உணர்வு நிலையில இருந்து, எப்படி உணர்வு நிலையில இருக்கணும்? ஆழ்ந்து சுவாசிக்கணும். நல்ல நிதானமா மூச்சை இழுத்து நல்லா இழுத்து அப்படியே போயிடு. நீ மூச்சு காத்தே போய் உணர்வை டச் பண்ணு அப்படின்னு வந்து என்னுடைய புரோட்டான் எலக்ட்ரான் அது அந்த அறிவு அணுக்களை எல்லாம் விடுத்து, எதிர்மறை உணர்வுகளையே கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய அறிவு அணுக்களை விடுத்து மெல்ல மெல்ல உள்ள போன்னு சொல்லுங்க. கட்டளையிட்டால் நிறைய செயல்கள் நமக்குள்ள நடக்கும். அது மாதிரி உள்ள கட்டளையிட்டு இந்த சுவாசத்தை நிதானமா சுவாசித்து உணர்வு நிலையில போய் இந்த சுவாசம் டச் பண்ணுச்சு அப்படின்னாக்கா, அதுக்குள்ளேயே நம்ம இந்த சுவாசத்தை வச்சுக்கிட்டே இந்த வேலைகள்லாம் செய்தோம்னா, தியான நிலைகள் அப்புறம் பயிற்சிகள் அதெல்லாம் செய்துட்டு மறுபடியும் தியானம் பண்ணுவோம் இல்லையா, அப்ப நல்லா ஆழ்ந்து சுவாசித்து உணர்வோட கலப்புறணும் என்னுடைய மூச்சு காற்று அப்படின்னு கட்டளை இட்டுட்டு நீங்க சுவாசித்து செயல்பட்டீங்கன்னா கண்டிப்பாக உணர்வு நிலையிலேயே அந்த கொஞ்ச நேரத்துல உங்களால இருக்க முடியும். அந்த நிலையில உங்களுக்குள்ள என்ன நடக்குது, எப்படி சிவனாடி வளருது, எப்படி இந்த குண்டலினி சக்தி உயருது, என்ன கலப்புகள் நடக்குது, சுதர்சன சக்கரம் மேல எப்படி சுத்திட்டு இருக்கு, நல்லா அந்த ஆறா உங்களை சுத்தி இருக்கக்கூடிய ஆறாலாம் நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். பல மைல் தூரத்துக்கு உங்களுடைய ஆற்றல் வந்து பகிரப்படும். சுத்தி இருக்கிறவங்க எல்லாருக்குமே இதனால நிறைய பலன் கிடைக்கும். ஒரு ஆன்மா இப்பேற்பட்ட உணர்வு நிலையில இருந்து இந்த சிவனாடியை வளர்த்து இந்த அற்புத செயலை செய்ததுன்னா பல கோடி ஆன்மாக்களுக்கு அதனுடைய பலன் கிடைக்கும் அப்படின்னு ஐயா சொல்றாரு. ஒருத்தர் ரொம்ப அற்புதமா செஞ்சோன்னா பல கோடி ஆன்மா சூழ்ந்து இருக்கிறவங்களுக்கு கிடைக்கும்னா, நம்ம நூத்துக்கணக்கான பேர், ஒரு 1000கணக்கான பேர் இதை செய்யும் பொழுது இந்த உலகத்துல இருக்க எல்லா ஆன்மாக்களுக்கும் நாம பெற்ற பலன் வந்து ரொம்ப எளிதா கிடைக்கும். இந்த ஆறா ரொம்ப பெருசா வளர்ந்து எல்லாரையும் அந்த ஆறாக்குள்ள கொண்டு வந்துரும். ஒரு குடை கீழ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த உலகமே அகத்தியரையாவினுடைய அந்த சத்குருவினுடைய அந்த மாபெரும் பணி சிறக்க நம்ம எல்லாருமே இந்த ஒரு குடை கீழ வந்து எல்லாரும் சத்திய யுகவாசிகளாக மாறி இன்ப துன்பங்கள் அற்ற ஒரு ஆனந்தமான நிலையில இறை லயத்திலே எல்லாரும் வாழணும். தேகம் பொலிவாக இருக்கணும், நம்ம மனசு ரொம்ப சுத்தமா இருக்கணும், எண்ணியவை எல்லாம் நடக்கணும், எந்த நேரத்திலயும் இறைலயத்துல இருக்கணும். இந்த செயல்கள் எல்லாம் நமக்கு நடக்கக்கூடியதற்கு ஒரே காரணம் யாரா இருக்க முடியும்னா சத்குரு ஐயா அவருடைய கருணை இருந்ததுனாலதான் நம்மளுக்கு இந்த அளவு மெசேஜஸ் இவங்க எல்லாம் கொடுக்குறாங்க. இன்னும் பயங்கரமா கொடுக்க போறாங்க அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப தெளிவா புரிஞ்சிருக்கு. எந்த சயின்டிஸ்ட் வந்து கேட்டாலும் துல்லியமாக நம்ம இதுதான்னு நிரூபணம் செய்யும் அளவிற்கு அவங்க விஷயங்களை கொடுக்க போறாங்க அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா புரியுது. எல்லாருமே நல்லா உணர்ந்து இந்த பயிற்சிகளை ஏற்று முழு பலனையும் அடைய வேண்டும் என்று நம்ம சத்குரு ஐயாவையும் அனைத்து உயர் தெய்வங்களையும் பிரார்த்தனை செய்கின்றேன். அனந்த கோடி அன்புகள். மிகவும் அற்புதம் அம்மா. இதோட இந்த மீட்டிங் நமக்கு நிறைவடையுது. மீண்டும் நாம் அனைவரும் அடுத்த வாரம் இணைவோம். அனைவருக்கும் நன்றி. அனந்த கோடி அன்புகள்.